வந்தா நிறைய பசங்க இருக்காங்க. அவங்க பேரை கடைசியில பாருங்க. படத்தை பார்த்து சரியா சரிங்க. சீக்கிரம் வாங்கி கிளம்புடி. சொல்கிறான்ல சீக்கிரம் வாங்கிட்டு போங்கடா. இல்லை கேட்டாங்களா? டேய் நேற்று தான் புது படம் ஒன்று சேட்டை திரும்ப வந்திருக்கு. அதோட சீக்கிரம் நாம தான் போட்டிருக்கோம். வெளில மாட்டிக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் மாட்டணும், அவ்வளோதான். மச்சான் நீ ஒன்றும் கவலைப்படாத. நம்மளால சீடியாக தான் பிரிண்ட் போட்டு பக்காவாக ஒழிச்சு வச்சிட்டோம். போலீஸ் வந்தால் கூட மாட்ட மாட்டோம் மச்சான். பரவாயில்லையே, முன்னேறிட்ட. என்னோட பெரிய கடியாக இருக்கும். என்ன மச்சான் எல்லாம் நல்லா இருக்கீங்க? ஜாலியாக இருக்க வேணாமா? அதான் கஞ்செல்லாம் வித்தாச்சு இல்லை, சீடி வேற சேஃபாக வச்சாச்சு. நீங்கள் ஏன்டா பயப்படுறீங்க? எல்லாம் ஜாலியாக இருக்குடா. சியர்ஸ். காலை தொட்டு கும்பிடுறேன் சார். எனக்கு கஞ்சா வேணும் சார். என்ன சொன்னாலும் செய்யறேன். கஞ்சா கொடுங்க. உன் போதைக்கு மருந்து வேணும்னா முதல்ல எங்க போதைக்கு மருந்து கொடு. ஏய் நீ போட்டிருக்க ட்ரெஸ் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கான். அதை கழட்டி கொடுத்து வாங்கிட்டு போ. ஹலோ சார், காலேஜ் பக்கத்துல. ஏய் மச்சான் ட்ரெஸ் கழட்டடா. ஏய் மச்சான் சூப்பரா. என்ன காரியம் பண்ற நீ? சார் வேணா சார் நூடுல்ஸ். ஐயோ நல்ல ஸ்டேஷனுக்கு. சார் வேணும் சார், சார் வேணும் சார், சார் விடுங்க சார், சார் விடுங்க சார். சார் நல்ல சார். சார் நல்ல ஊருக்கு ராஸ்கல் கஞ்சா விக்கிறீங்க. ஏற வண்டியில ஏறு. நாங்களே இல்ல சார். ஏறி வண்டியில. உன்ன மாதிரி பசங்க லைஃப் ஸ்பாயில் ஆயிடும், ஃபியூச்சர் போயிடும்னு சும்மா விட்டா அதே நீங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு உங்க லைஃபை நீங்க ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்களா? அல்வாதடி வண்டி ஏறு, வண்டி ஏறு. காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன் சார். என்ன விட்டுடுங்க சார். இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டேன் சார். என்ன சொல்ற? எழுந்துரு. திரும்பவும் உன்னை இந்த மாதிரி இடத்துல நான் பார்த்தேன், தொலைச்சிரும் உன்னை. சரியா? ஒரு ஆட்டோ பிடிச்சி இவ்வளவு வீட்டுல விட்டு வாங்க. தேங்க்ஸ் சார். சார் 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 விட்டுருங்க சார், அடிக்காதீங்க சார். சார் 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 அடிக்காதீங்க சார். ஐயோ வேணாம் சார், அடிக்காதீங்க சார். சார் விடுங்க சார். சார் நீ எதுல டீ கடையில வேலை செய்ய பயந்தானே நீ? சொல்றா. இந்த கூட்டத்துல உனக்கு என்ன வேலை? சொல்றா. இவன் தான் சார் சொன்னா டீக்கல்ல இருந்து என்ன கஷ்டப்படுற என் கூட வா. சார் சார் இவன் ஃப்ரெண்டா? கஷ்டப்படுறான், நான் தான் சார் கூட்டிட்டு வந்தேன். அறிவில்ல உனக்கு? ஒழுங்கா போயிட்டு டீ கடை வேலை செய்யறா. டேய் கெட்ட ஸ்மெல் அடிக்குதுடா. எனக்கு ஒரு மாதிரி ஸ்மெல் தான் வருது. பயங்கரமா ஸ்மெல் வருது மச்சான். கருமாந்திரம் பிடிச்சவனே இவன் தான்டா ஜூச்சு போயிருக்கான். சார் சரலாக்கா தான் சார் சிடி குத்தா, எனக்கு தெரியாது சார். யாரையா சரலாக்கா? என்ன மாமா? அது என்னது? மாமாவை கூப்பிடுறேன். ஏய் வாடி. என்ன டேய், அவன் பல கோடி போட்டு பணம் எடுக்கிறாங்க. பணம் போட்டவன் தெரு கோடி போனாலும் பரவாயில்லன்னு நீங்க பணம் சம்பாதிக்க திருட்டு சீடியா போடுறீங்க. ஒரு குழந்தைய பெத்து எடுக்க ஒரு தாய் 10 மாசம் கஷ்டப்படுறா. ஆனா ஒரு படத்தை எடுத்து முடிக்க எத்தனை பேரு எத்தனை நாளா நேரங்காலம் பார்க்காம எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் இருந்த எல்லா முதலமைச்சர்களும் சினிமா துறையை சம்பந்தப்பட்டவங்க தான். இப்ப இருக்க தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்லுங்க தெரியுமா? திருட்டு சீடியை ஒழிக்க குண்ட சட்டமே போட்டிருக்காரு. ஆனா நீங்க அப்படி ஒரு சட்டம் இருந்தோம் அந்த சட்டத்தை மதிக்காம இந்த காரியம் பண்றீங்க. அது பத்தாதுன்னு கஞ்சா சாராயம் அபின்னு இப்படி போதை பொருளை வித்து அப்பாவி பசங்க லைஃபை ஸ்பாயில் பண்றீங்களா? ஏய் போலீஸ்காரன மாமா நினைச்சிட்டீங்களா? எவனா ஒரு போலீஸ்காரன மாமான்னு கூப்பிடுங்க, செருப்பால் அடிப்பண்டா. போலீஸ்காரன் மக்கள் தானே வேலைக்காரன்.
உங்களை மாதிரி பொறுக்கி பசங்களுக்கு வேட்டைக்காரன்டா. பார்த்து தான் அடி வச்சிருக்கேன். இனிமே எனக்கு நோ ஃபெயிலியர், ஒன்லி சக்சஸ். இதை நான் சொல்ல மக்கள் தீர்ப்பு. நம்மம்மா முடிச்சிட்டியா? ஓகேவா? ஓகே மாமா. டைம் ஆயிட்டு இருக்கு, வீட்டில் ஒரு தேடுவா. சரி கிளம்பலாம். சார் அந்த பொண்ணு செத்து போச்சு சார். செத்து போச்சா? என்ன சொல்ற? ஆகாஷ் ரொம்ப பயமா இருக்கு, ஏதோ ஒரு ஐடியா கூட. ஏய் இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அவன் தலையெழுத்து போனன்னு இருந்தது, போயிட்டா. நீ கூலாயிரியா? நான் ரொம்ப டென்ஷனா இருக்கேன், நீ ரொம்ப அசால்ட்டா இருக்க. ஏய் அதை விடியா, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இந்த விஷயம் நம்ம 3 பேருக்கு மட்டும்தான். அவனோடு அவன் நம்பாலு, நம்ம 2 பேருக்கு மட்டும்தான் தெரியணும். வேற யாருக்காவது தெரிஞ்சது இந்த ஊர்ல நம்ம பேர் கட்டுறோம், நம்ம கம்பெனி பேர் கட்டுறோம், அப்புறம் நம்ம மேல எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். என்ன புரிஞ்சுதா? சரி ஏதோ பண்ணு. ஞாபகம் வச்சுக்கோ. இதுல கொசு வேற. என்னது எல்லாரும் ஒழுங்கா உட்காரணும். ஏய் மச்சான், எல்லாத்துக்கும் ஒரு மச்சம் வேணும்டா. கோவம் இருக்க இடத்துல தான் மச்சான் குணம் இருக்கும். அதான் திட்டி காட்டிட்டு போறா மச்சான். அவளுக்கு ரொம்ப பெரிய மனசுடா. மச்சான் மறுபடியும் பாக்குறாடா. டேய் நம்ம பெரிய மாமா வந்துட்டாருடா. இனிமே ஒரு பாரு பார்வை. நீ அதுன்னு நான் சொல்லு. அவன்தான் சார், சொல்டா. சொல்லு. ஏய், சொல்டா. பாத்தோட இருந்தா சார் ஐடியா கொடுத்தது வந்தா சார். ஏய், சொல்லு. அவன்தான் சார். சார் அவனா? டேய் இங்க வர. சொல்டா. யாரு? ஹலோ சொல்லுங்க. நான் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன் சார். சரி இங்க சின்ன பிரச்சனை சார். சரி. பசங்க குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்றாங்க. அப்படியா? இங்க படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க என்ன பிரச்சனை பண்றாங்க. அப்படியா? நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் சார். சரி ஓகே, நான் ஸ்பாட்டுக்கு வரேன். ஓகே சீக்கிரம் வாங்க சார். சரி. நீ அங்க நிக்கிற, இங்க நில்லுடா. சார் முடி வலிக்குது சார். பாண்டியன் சார் பாத்துக்கோங்க, நான் வந்துடுறேன். ஓகே சார். என்ன ஏன்டா போட்டு கொடுத்த? நான் எங்கடா போட்டு கொடுத்தேன், இவன் தான்டா போட்டு கொடுத்தான். ஏன்டா போட்டு கொடுத்த? மச்சான் அங்க பாடுறா. டேய் நீ பாடுறா. டேய் அங்க பாடுறா. மச்சான் மறுபடியும் சிரிக்கிறாடா. அந்த 4 பேருக்கு கொண்டு போய் சரி கொடுங்க. மேடம். இந்த பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் கொடுப்பாங்கல்ல, அதெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? பூஸ்ட் ஹார்லிக்ஸா? ராகி மால்ட்ட சேர்த்து கொடுத்துருப்பாங்களே. யோ மேடம் இவங்களுக்கு டீ காஃபிலாம் வேணாமா, பூஸ்ட் ஹார்லிக்ஸ் வேணுமா? இன்ஸ்பெக்டர் வருவாரு, அவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். என்னங்கடா டீ குடுக்குற பையன் முத கொண்டு நம்மள கலாச்சிட்டு போறான். ஐயா உள்ள வர சொல்றாரு, போங்க. போடா. டேய் நீ போடா ஏஞ்சி. நீ போடா ஏஞ்சி, உன்னை தாண்டா கூப்பிடுறாரு. உடனே நல்லவங்களா சொல்லுவாங்க, போடா. யோ சீக்கிரம் என்னையே போயா. சேர்த்து விடுங்கடா. கார்த்திகே என்னப்பா நான் படிச்சாகணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும். ஒரு குவார்டர் வாங்கினா போ. என்னால போக முடியாது, நான் படிக்கணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க போய் வாங்கிக்கோங்க போங்க. டேய் நில்டா, பத்த அப்பா பேச்சே கேட்க மாட்டியா நீ? பெரிய இவரு புக்க குடுறாங்க நீ. ஏய் என்கிட்ட பிலிம் காட்டுறியா நீ? வாடா. பழகிது விடுங்கப்பா. இந்தா 60 ரூபாய் இருக்கு, ஒரு குவார்டர் வாங்கினா போட. சரக்கு வாங்காம வீட்டுக்குள்ள வராத. 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க, தரமாட்டேன்னு சொல்றா, போடா. என்னையா கீழே தள்ளி விடுற பண்றேன். ஏய் சீக்கிரம் ஊத்துறா. ஏய் அவன் பாத்துக்கலாம், வா நீ போலாம். சீக்கிரம் வா, வழி கொண்டு வா. கொய்யால உங்களுக்கு எல்லாம் மூத்தத்தை குடிச்சா தாண்டி புத்தி வரும். அடா பாவி, என்ன காரியம் பண்றான் பாரு. நல்ல பையன்டா நீ. சரக்கு நீயே திறந்து தர.
நீ தானே புள்ள. குப்புசாமி குப்புசாமி பாடா முடியாண்டி. எங்கடா இந்த பக்கம் ரொம்ப நாள் ஆளை காணா? ஏய், நான் எவ்வளோ சரக்கு அடிச்சிருக்கேன்டா. அதிலலாம் இல்லாத கிக்கு என் புள்ள வாங்கிக்கிறது சரக்குல இருக்குடா. இருக்கண்டா இருக்கான். ஏன்னா உன் பையன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? கூல்ட்ரிங்க்ஸ்ல மூத்திரத்தை பேச்சு கொடுத்துருக்கான். என்ன சொல்றேன்? ஏன் முறைக்கிறேன்? உனக்கு சந்தேகமா இருந்தா உன் பிள்ளைய கேட்டு பாரு. கேட்டு வரேன்டா. சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஏய் சொல்டா. ஏய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்ல தொலைச்சிருவேன். சொல்டா. ஆமாப்பா. அப்பனுக்கே மூத்தத்தை கண்டு கொடுக்குறியா? நீ எல்லாம் ஒரு புள்ளியா? உனக்கு எவ்வளவு இந்த காரியத்தை பண்ணிருப்பேன். இனிமே நீ எனக்கு புள்ளையும் இல்ல, நான் உனக்கு அப்பனும் இல்ல. இனிமே இந்த வீட்டுல இல்ல, ஊர்லயே நீ இருக்க கூடாது. நீ அனாதைதான். எங்கேயாவது தொலைஞ்சு போ. தள்ளி விடுற. நானும் ஒரு பொண்ணு 3 வருஷமா சின்சியரா லவ் பண்றேங்க. அந்த பொண்ணோட அப்பங்காரனுக்கு விஷயம் தெரிஞ்சு எங்க 2 பேரையும் பிரிக்க பாக்குறாங்க. நான் இல்லனா அவ செத்துருவா, அவ இல்லனா நான் செத்துருவேன். எப்படியாவது எங்க காதலுக்கு நீங்க தான் உயிர் கொடுக்கணும். உண்மை கதெல்லாம் சொல்லு, உயிரே தரேன். உட்காருமா மச்சா. ஊரே நம்ம கடப்பார சுத்தி பெட்டரோட துரத்துட்டா. என்ன பண்ணுறதே தெரியலடா. நீங்க தாங்க எங்களை காப்பாத்தணும். கண்டிப்பாடா. கண்டிப்பா நீங்க தாங்க எங்க 2 பேரையும் காப்பாத்தணும். உங்களை நம்பி தாங்க வந்திருக்கோம். என்னங்க பின்னாடி வந்த யாரையுமே காணோம்? அவங்களாம் பக்கத்துல டீ சாப்பிட போயிருக்காங்க, வந்துருவாங்க. சரி வாங்க போலாம். நீங்க தாங்க எங்களுக்கு கடவுள். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. கால்ல சி சந்தோஷமா இரு, பார்த்து போயிட்டு வா. ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பா நான் ஊருக்கு போயிட்டு ஃபோன் பண்றேங்க. ரொம்ப நன்றிங்க. நான் போயிட்டு வரேங்க. சரி வரேங்க வரேங்க. ரொம்ப பாய். நன்றிண்ணே. தங்கச்சி காலை மறந்துடாதம்மா. வரேண்ணே. பார்த்து போயிட்டு வா. டேய் நில்டா. என்ன காரியம் பண்ண நீ? என்னையா காரியம் பண்ண? ஒரு காதல் ஜோடி சேர்த்து வச்சேன், அது தப்பா? தப்புடா. எங்களை பொறுத்த வரைக்கும் தப்புடா. ஆமா தப்பு. அவன் என்ன ஜாதி என்ன குலம் தெரியுமா உனக்கு? யோ, அவ என்ன குலம் என்ன ஜாதி என்ன கோத்திரம் அது தேவையில்லையா? காதல் பண்ணாயா தப்பாயா? ஏன் மனுஷனை புரிஞ்சுக்க மாட்டீங்க? இளைய தளபதி விஜய் எவ்வளவு படத்துல பக்கமா டைலாக் பேசுறாரு, அதெல்லாம் பார்த்து மணிக்கு திருந்தல. எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே தளபதி இவர்தான். அட பாவிங்களா, இவர் அரசியலோட எதிர்காலமையா? நான் சொல்றது சினிமாவோட எதிர்காலம். என்னையா தேவையில்லாம பிரச்சனையில மாட்டி விடுறீங்க? நான் சொல்றேன் இல்ல தளபதி, அங்கே பாரு. குழந்தை தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி தெய்வத்தோட ஒப்புற எந்த குழந்தையும் பிறக்கும் போதே திருநீர் பூசிட்டு பிறக்கிறது இல்ல, சிலுவை போட்டு பிறக்கிறது இல்ல. மக்களே மன்னிச்சிடுங்க, பெரிய திரையில விஜய் படத்தை காட்ட எங்களுக்கு அனுமதி இல்ல. ஏன்னா சென்சார்ல பிரச்சனை வரும். அதனால சின்ன டிவிலே விஜய் படத்தை பாத்துருங்க, சரிங்களா? இந்த பக்கம் பார்த்தா கிறிஸ்டியன் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு, அந்த பக்கம் பார்த்தா ஏசு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. இவர் என்ன கான்வென்ட் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி, அவர் என்ன கார்ப்பரேஷன் ஸ்கூல்ல படிச்ச மாதிரி இல்ல சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. ஏய் நீ சொல்றது சரிதான். காதல சேர்த்து வைக்கிறாரு, பக்கம் பக்கமா டைலாக் பேசுறாரு. டேய் நான் இல்லடா, எல்லாருமே பார்த்தோம். காதலை இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? டேய் லூசு, அவர் அங்க என்ன செஞ்சிருக்காரு, இங்க நீ என்ன செஞ்சிருக்க? என்ன செஞ்சிருக்காரு? அவரும் கஷ்டப்பட்டு ஒரு காதல் ஜோடி சேர்த்து வச்சிருக்காரு, நானும் கஷ்டப்பட்டு ஒரு காதல் ஜோடி சேர்த்து வச்சிருக்கேன். டேய் நீ சேர்த்து வச்சது லவ் ஜோடி இல்லடா, என் பொண்டாட்டியும் இவன் தம்பியும். என்னையா அது? வாட்டர் கேன் வச்சுக்கிறாங்க. நாட்டாமனா வந்து வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போடுவாரு, இவரு என்ன பேண்ட் சட்டை போட்டிருக்காங்க. என்னையா எல்லாரையும் கூட்டி வச்சு வெடிக்க கட்டிக்க இருக்க? என்ன பஞ்சாயத்து? ஐயா நீங்க தாயா இதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லணும். என்னையா விளக்கமா விஷயத்த சொன்னாதான் தீர்ப்பு சொல்ல முடியும். ஐயா நைட்ல இந்த பையன் ஏதோ ஒண்ணு வச்சு வாசினுக்குறான் ஐயா. இத கேட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் செவிடாயி பாதி பேர் ஊரை விட்டு போயிட்டாங்க ஐயா. என்னதான் தம்பி நைட்ல வாசிக்காதப்பான்னு சொன்னா கூட என் பேச்ச கேட்க மாட்டேன்றாங்க ஐயா. இதுக்கு நீங்க தாயா ஒரு தீர்ப்பு சொல்லணும். உன் பேர் என்னப்பா? சார் என் பேர் பாஸ்கர் சார். எனக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு லட்சியத்தோட இருக்கேன் சார். அட என்னப்பா நீ மியூசிக் டைரக்டர் ஆகு, என்ன வேணாலும் ஆகு. அதுக்காக ஏன் இவங்க நிம்மதியை போட்டு கலைச்சிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நான் வீட்டுல உட்காந்து வாசிட்டு இருக்கேன், அதுக்காக சுடுகாட்டுல உட்காந்து வாசிக்க முடியும்? பாத்தீங்களா ஐயா உங்க எதிர்க்கவே எவ்வளவு திமிரா பேசுறான்னு. பாவம் அந்த பையன் பாருங்க ஐயா, நேத்து தான் ஐயா கல்யாணம் பண்ணின்னு வந்தான். சாந்தி முகத்துக்கு அந்த பையனை இந்த பையன் 8 மணிக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு ஏதோ ஒன்னு எடுத்து வாசின்னு வாசிச்சு இப்ப அந்த பையன் இருக்கிற நிலைமையை பாருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், இது ஒரு டிஃப்ரெண்ட் கேஸ். வரும்போது தேங்காய் மண்டையில வந்துச்சு, அது வந்து இப்படி ஆயிட்டான். இப்ப என்ன பள்ளி சொல்றாங்க பாருங்க ஐயா, மறுபடியும் எவ்வளவு திமிரா பேசுறான். அட நிறுத்துங்கய்யா. என்னடா தம்பி நீ வேற படிச்ச பிள்ளையா வேற இருக்க. நான் உட்கார்ந்து இருக்கிறது காரணம் என்ன? இங்க பாரு எல்லாம் பெருசுகளா உட்கார்ந்து இருக்கு. ஒரு சின்னவன் நாட்டாமையா உட்கார்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எவனோ ஒருத்தன் பண்ண தப்புக்கு நான் வந்து நின்றுக்கிட்டு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லிவிட்டேன். அதனால படிச்சுட்டு வந்த என்ன நாட்டாமை சொல்லிட்டாங்கப்பா.
நிம்மதியா நீ மியூசிக் டைரக்டர் ஆகணும்னா அங்க போய் இருந்து நீயே மியூசிக் டைரக்டர் ஆயிக்க. இந்த மக்கள் ஏன் மக்கள்யா, இது எனக்கு தேவை. இங்க பாருங்கய்யா, இதையும் மீறி இவன் ஏதாவது வாசிக்கிட்டு இருந்தான்னா இவன் நீங்களே அடிச்சு துரத்துருங்க. சரிங்கய்யா. சார் என்கிட்ட இன்னொரு மியூசிக் இருக்கு, அதை கேட்க சொல்லுங்க, உடனே சரியாயிடுவான். மியூசிக்கா? இங்க பாரு தம்பி, நீ மியூசிக்னு சொன்னதுக்கு அத்தனை பேர் ஓடி போயிட்டாங்க இவர். இங்க பாரு தம்பி, நீயே ஊரை விட்டு போக பாரு, இல்ல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சு துரத்திடுவாங்க. இவனா? டேய் 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 டேய், ஏன்டா என்ன பார்த்துட்டு ஓடி போற? ஏன் என்ன பார்த்தால எல்லாரும் இப்படி ஓடி போறாங்க? இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு. பாப்பர்ஸ் நீயா? வாயா 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 இங்க. ஏன் என்ன பார்த்துட்டு ஓடி போற? உர்றான்றல. டேய் யோ உண்மையா சொல்லு, பார்த்துட்டு ஓடி போற. நான் கேக்குறேன்ல சொல்லியா? யோ உன்ன பாத்து யாரையா ஓடுறது? யோ பிள்ளைங்கற கேக்குறேனா சொல்லியா? உன்ன பாத்து யாவே போனா? இப்படி போனே என்ன பார்த்துட்டு தானே ஓடி போற. யோ ஆமாயா, உன்ன பார்த்தா உன்ன என்ன பண்ண சொல்ற? இப்ப வாழ்க்கையில மனுஷனுக்கு சந்தேகம் இருக்கலாம்யா, ஆனா சந்தேகமே வாய்க்காட கூடாதியா. ஏதாவது பண்ணி ஆகணும். அதை விட பெருத்த சந்தேகம் ஒன்று இருக்கு. ஐயோ ஆலியா காணா? நம்மள இந்த ஊர்ல பார்த்தால ஒருத்தோட இருக்க மாட்டான், எல்லாம் ஓடிறானு. சரியா மாட்டிக்கினா. ஆமா, ஏன் என்ன பார்த்துட்டு ஒழிச்சிட்டு இருக்க? நான் ஒன்னும் ஒளியிலங்க, பணம் கீழே விழுந்துருச்சு, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? பணம் வந்துச்சா? சரி, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சூரியகாந்தி பூவு ஏன் சூரியனை பார்த்தா மட்டும் மலருது? ஏன் சந்திரனை பார்த்தா மலரக்கூடாதா? ஏன் என்ன பார்த்தா மலரக்கூடாதா? ஏன் உன்னை பார்த்தா மலரக்கூடாதா? ஏன் சூரியனை பார்த்தா மட்டும் மலருது? இவன் திருந்த மாட்டான் போல. மாட்டான் போல இருக்க. பொறுமைக்கு ஒரு எல்லன்றா, அதையும் தாண்டி நீ போய்கிட்டு இருக்க. போனா போகுதுன்னு உன்னை விட்டா நீ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க. நீ அடங்க மாட்ட போல இருக்கு. எல்லாரும் வெளியே வாங்க. ஊரே வந்து உன் தொத்தி விட்டுருக்கு. இங்க வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து கொள்ளை அடிக்கிறீங்க. உங்களை வளர்க்க உங்க பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதை பத்தி என்னைக்கா ஒரு நாள் யோசனை பண்ணி பாத்துறீங்களா? யோசனை பண்ணிருக்கியா? சொல்லு, யோசனை பண்ணிருக்கியா? யோசனை பண்ணி தான் சார் மெட்ராஸுக்கே வந்தோம். யோசனை பண்ணி மெட்ராஸ்க்கு வந்தியா? ஆமா சார். யோசனை பண்ண ஏதாவது பிசினஸ் பண்ணலாம்னு யோசனை பண்ணி தான் சார் வந்தோம். பிசினஸ்? ஆமா சார். இந்த திருட்டு பிசினஸ் நேர்மையா பண்ண போறேன் சார். நீங்க நேர்மையா கிழிக்க போற? ஆமா சார். என்னடே, நேத்து தான் ஒருத்தனை ஏமாத்தி 10 லட்சத்தை கொள்ள வச்சிருக்கீங்க. நீயும் நேர்மையா இருக்க போறியா? நீ இங்க பாருங்கடா, நான் கேட்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. நீங்க 4 பேரும் ஊரை விட்டு ஓடி வந்து எப்படி சேர்ந்தீங்க? ஐயோ, பால் 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 பால். ஐயோ அம்மா. யோ அறிவில்ல இடியாட். ஏய் கீழ தள்ளி விட்ட? அது இல்ல மேடம், பக்கத்துல பசங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க, பால் வந்துச்சு, அதான் பிடிக்கலாம். யார் நீ? என் பேரு கார்த்திக், 6 மாசமா உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். லவ் பண்ற மூஞ்சா இது? சோன் பப்படிக்கார தலையை வச்சுக்கிட்டு நீ என்ன லவ் பண்றியாச்சி போயா? டெங் டெங். அதை ஏன் கேக்குற? அன்னைக்கு சொன்ன சூட் ஆகவே இல்ல. ஆமா சரி, ஆக்கவே மாட்றா. சொல்லு. மாட்டுவோம் நாங்க. அது ஒண்ணும் இல்ல, சொல்லு. போனுக்கு பிறந்திருப்பாலோ, போன் பேசிட்டே அத இருக்கா. பத்தி நாளைக்கு சொல்றேனே. செடிக்குள்ள என்ன இருக்கு? பால காணோம். ஹலோ. ஆமா, யாரு இவனுங்க? கையெல்லாம் முறுக்குறான், டைட்டா பனியன் வேற. ஏய் ஒரு நிமிஷம், நீ ஒண்ணு பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். வாட்டா. டேய் 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 டேய், நீங்களா திருந்தவே மாட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் வில்லன்கள். உங்களை மாதிரி எத்தனை பேர் எத்தனை படத்துல தெரியுமா பாத்துருக்கனா? உங்க நிறைய பாரு அடிச்சு சும்மா தும்சம் பண்ற பாரு. பாக்குறியா? ஐயோ கிழிஞ்சிருச்சே. ஐயோ அம்மா தாயே, சாத்து கிழிஞ்சு போச்சே. என்னமோ சவுண்ட் கேக்குது. தொலைச்சிருவேன் உங்களை. கிட்ட வரா. யாரு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர?
ஆமாங்க உங்களை 6 மாசமா ஃபாலோ பண்றேங்க. ரொம்ப சின்சியரா லவ் பண்றேங்க. 3 பேர்கிட்ட இருந்து என்ன காப்பாத்த வக்கல்ல, நீ என்ன லவ் பண்றியா? ஆமாங்க 3 பேர் கடா மாடு மாதிரி இருந்தாங்க, அதான் காப்பாத்த முடியல. நெக்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போயிட்டு வந்து உடம்பு ஏத்திட்டு கண்டிப்பா வந்து உங்களுக்கு காப்பாத்துறேங்க. என்ன காப்பாத்த தேவையில்ல, முதல்ல உன்னை காப்பாத்திக்கோ. ஒழுங்கா வீடு போய் சேரு. சின்சியரா லவ் பண்றேங்க, வேண்டாம்னு சொல்லாதீங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க. அப்புறம் பார்க்கலாம் போ. போங்க 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 எல்லாரும் போங்க. போச்சே போச்சே. ஐயோ மேடம். ஆமா நீ யாரு? மேடம் உங்களை ஒரு 6 மாசமா ஃபாலோ பண்றேன். உங்களை லவ் பண்றேன் மேடம். லவ் பண்றியா? ஆமா மேடம். லவ் பண்ற மூஞ்சிய பாரு, போயா. நான் வர்ஷாவை காதலிக்கிறேன், தொழிலதிபர்னு போய் சொல்லியிருக்கேன். நீ பெரிய தொழிலதிபரா? உனக்கே கொஞ்சம் ஓட தெரியல. ஏன்னா அவளை பிக்கப் பண்றதுக்கு வேற வழியே தெரியல, அதான் அப்படி சொன்னேன். சரி நான் வந்து பொண்ணை காதலிக்கிறேன். நீ என்னடா போய் சொல்லியிருக்க அவகிட்ட? நான் பெரிய ஃபைனான்சியர்னு போய் சொல்லியிருக்கேன். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்ல, நீ பெரிய ஃபினான்சியர்னு சொல்லியிருக்கியா? நீங்க பண்ற மாதிரி எனக்கும் அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி நீ என்ன போய் சொல்லியிருக்க? நான் ஆட்டோமொபைல் டீலர்னு சொல்லியிருக்கேன். நானும் என்னை பத்தி சொல்லணும், நானும் அந்த பொண்ணை லவ் பண்றேன். நானும் ஒரு சின்ன போய் சொல்லியிருக்கேன். அப்படி என்னடா போய் சொன்னேன்? நான் உங்களை மாதிரி பெரிய போய் எல்லாம் சொல்ல. வேற என்ன சொல்லியிருக்கேன்? நான் சிங்கப்பூர், மலேசியா, லண்டன்ல எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சின்ன போய். நாம எல்லாரும் வர்ஷாவை லவ் பண்றோம். அவ நம்மள யாராச்சும் ஒருத்தரை லவ் பண்ற வரைக்கும் நம்மள வர்ஷாவை ஏமாத்துறத யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டு கொடுக்க கூடாது. டீல் డీల్ డీల్ డీల్. హలో బాయ్స్, ஒரு நிமிஷம் ఇక్కడ చూడండి. நீங்க என்னதான் செவுத்து மேல உட்காந்துக்கிட்டு புது பைக்கை வச்சு ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க ஹீரோன்னு காமிச்சிங்கனாலும் சரி, நீங்க லவ் பண்ணாலும் சரி, உங்களால லவ் மட்டும் தான் பண்ண முடியும், என்னால பண்ணவே முடியும். தப்பா நினச்சிக்காதீங்க. நான் இப்போ இவ்வளோ கல்யாணம் பண்ண போறேன், நீங்க வேற யாராவது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்க. பாய். நீங்க லவ் பண்ண பொண்ணு இன்னொருத்தன் தள்ளிட்டு போயிட்டான். டைரக்டரும் சீனை முடிச்சுட்டு கிளம்பிட்டாரு. இன்னுமாடா உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? கிளம்புங்கடா. கிளம்ப மாட்டேன்றாங்க. ஆமா மச்சான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா. ஐயோ எப்பா தலை வலிக்குதுடா சாமி. சே இதெல்லாம் ஒரு ஃபிகர்னு பின்னாடி போயின்னு. டேய் போதும்டா டேய், வாயப்பாரு. அதான் நானே தூங்கிக்கிட்டு அந்த பொண்ணை பத்தி சும்மா கனவுல கண்ணுனே இருக்கேன் பாரு. ஏன்பா ஊட்டி எஃபெக்ட் வரலாம் மச்சான் வீடு. ஏய் வீடு நம்ம தகுதிக்கு ஏத்த மாதிரி இருக்கோம் மச்சான். 4 பேரும் லவ் பண்ணோம், ஆனா பிரகாஷ் மட்டும் உசார் பண்ணிட்டான் பாத்தியா? அது உண்மையாவே ஃபிகரே இல்லடா. மச்சான் அப்பா ஸ்ட்ரிக்ட் பார்த்து வாங்க. டேய் யாரா இவங்கலாம்? அப்பா இவங்கலாம் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்பா, நம்ம ஊருக்காரங்க, என் கூட படிச்ச பசங்க, ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. எங்க தங்குறதுன்னு தெரியல, ரூம் வேணும்னு சொன்னாங்க. அதான்ப்பா நம்ம மேல் போர்ஷன் காலியா இருக்குல்லப்பா, இவங்கள அங்க தங்க வைக்கலாம்னு கூட்டு வந்தோம்ப்பா. ஏப்பா வீட்டுக்கு அட்வான்ஸ் வச்சிருக்கீங்களாப்பா? நாங்க எப்படியாவது 2 மாசத்துக்குள்ள கொடுத்துருவோம் சார், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் சார். டேய் சிவா, அட்வான்ஸே 2 மாசம் கழிச்சு தரேன்றாங்க. வாடகை எப்படி உங்க ஒழுங்கா தருவாங்க? 4 பேரும் வேலைக்கு போறாங்கப்பா, அதெல்லாம் கொடுத்துருவாங்கப்பா. சரி சரி, உன் ஃப்ரெண்டு வேற சொல்லிட்டேன், பாக்குறதுக்கு பாமா வேற இருக்கு, மேல் பர்சன் போய் காட்டு. டேய் பேச்சுலருக்கு நான் வீடு தர்றதில்ல, சிவா ஃப்ரெண்டுன்னு சொல்றதுனால வீடு தர்றேன், புரியுதா? பிரச்சனை இல்லாம பாத்துக்குங்க. எங்களால எதுவும் ஆகாது சார். சரி. கொள்ளடிச்சு தான் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. பட் ஆனா இதுல முன்னடுவுமே எதுவுமே இல்லையே, என்ன பண்றது? இதுல என்ன முன்னெடுக்க வேண்டியது இருக்கு? ஏண்டா கல்யாணம் பண்றோம், எல்லாம் தெரிஞ்சவா கல்யாணம் பண்றோம், அதுக்கப்புறம் நம்மளா பார்த்து கத்துக்கிறது இல்லையா? அதே மாதிரி தானே இதுவும். எத்தனையோ டேரக்டர்ஸ் எத்தனையோ படம் பண்றாங்க, நிறைய சீன்ஸ் விட்டு பண்றாங்க, அதை பார்த்து நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற. சரி சரி. கொள்ளடிக்கிறாங்க, மாட்டிக்கிறாங்க, நம்ம ஹீரோங்க கொள்ளடிக்கிறாங்க, அதை பார்த்து நம்மளும் கத்துக்க வேண்டியதுதான். என்ன சொல்ற மச்சான்? கதாநாயகன் கொள்ளடிச்சாலே கடைசியில மாட்டிக்கிறான். இந்த மாதிரி படத்தை பார்த்து கத்துக்கிறத விட லைவா கொள்ளடிக்கிறவங்கள பார்த்து கத்துக்கலாம். சரி, அதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிப்போம். அதனால நம்ம செய்ய போற ஃபர்ஸ்ட் தொழில் இது, நல்லது சாமி கும்பிட்டு ஆரம்பிப்போம். டேய் இதுக்கெல்லாம் கூட சாமி கும்பிடுவாங்க. டேய் நம்னரா மச்சான், நீ சொல்றதாண்டா கரெக்ட். எந்த தொழில் செய்தாலும் சாமி கும்பிட்டு தான் ஆரம்பிக்கணும். இதுவும் தொழில் தானே, சாமி கும்பிட்டு ஆரம்பிச்சிடுவோம். என்ன மச்சான்? நீயே சொல்ற சரிதான்டா, நானும் யோசிச்சு பார்த்தேன். அதனால முத்துக்கு வித்தான முதல் தெய்வமான விநாயகர் கும்பிட்டுட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். கடவுள தொழில் ஓஹோன்னு நடக்கணும். எனக்கு பழமே வைக்காம சாமி கும்பிடுறீங்க, உங்க கதி என்ன ஆகுதுன்னு போக பாருங்க. மச்சான் கம் ஆன். மச்சான் வாடா. மச்சான் கார்ல வந்துக்கிறாங்கடா, முகமூடி கொள்ளக்காரங்க மாதிரி இருக்காங்கடா.
ஆமாண்டா வாடகை கார்ல வந்திருக்காங்கடா. லைவா பார்க்கணும்னு ஆசைப்பட்டுமே விநாயகர் கோவில்ல அது இங்க நடக்குது பாருடா. விநாயகர் இப்ப நம்ம மேல கருணை காட்டியிருக்காருடா மச்சான். இதுல என்ன முன்னாடி போக வேண்டியது இருக்கு? அவங்களே ஃபாலோ பண்ணி அப்படியே உஷாரா இருந்து நிறைய கொள்ளடிக்கணும். சரியா ஆமா மச்சான். மச்சான் ஓடியாடா என்னடா வந்து ஒருத்தனும் கூட ஆலியா காணோம். இந்த வீட்டுக்குள்ள தான் போனானுங்க, ஒருத்தனையும் காணோம். வாடா 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 வாடா. அவன் போற மாதிரியே போய் அவன் கொள்ளடிக்கிற மாதிரியே நாமளும் கொள்ளடிக்கணும். உடம்பே வலிக்குது, கை காலெல்லாம் விட்டு போகுதுப்பா. ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல இருக்க. கோமாதா தாயே, இன்னொன்னு முள்ளடி தாயே. அம்மா அம்மா ஆசீர்வாதம் வாங்கதாமா வந்தேன். சரி விடுமா விடுமா. தெரியும். எங்கடா தடி பையனை காணோம். சரி நம்ம போவோம். ஆமாடி, நல்ல வேலை அவன் என்ன பார்க்கல. யாரா நீங்க ஏன் காலில் விழுறீங்க? ஐயா நீங்க தான் எங்களுக்கு குரு. உங்களை பார்த்தா நாங்க திருடவே கத்துக்கிட்டோம். நீங்க வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து நீங்க எப்படி எல்லாம் கொள்ளடிக்கிறீங்கன்றத பார்த்து நாங்க தொழிலை கத்துக்கிட்டோம். ஆமா சார், கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரும் மூலமா நாங்களும் பெரிய பணக்காரன் தொழில் கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். முக்கியமா இந்த பணங்கொட்டை, இந்த மாங்கொட்டை ரொம்ப நல்லா கொள்ளடிச்சாரு சார். என்ன மச்சான் போறானுங்க? யாரா வெளியே பேசிக்கிட்டு இருக்கிறது? சார் நாங்க இல்ல சார், கொள்ளடிக்க வந்தவங்க ஓடி போயிட்டு இருக்காங்க சார். நாங்க கத்துக்க வந்தவங்க சார். என்ன கத்துக்கிட்டீங்க? கொள்ளையடிக்க சார். எப்படி கத்துக்கிட்டோன்னு அடுத்த வாரம் வந்து காட்டுறோம் சார். உடனே போலீஸ் போன் பண்றேன். மச்சான் கிட்டப்படா. என்ன மச்சான்? இப்படிதான் போகணும். ஓகேடா. ஏப்பா டேய், யாருமே இல்ல. திரும்பி திரும்பி பாத்துருக்கேன். சீக்கிரம் இருங்க. ஐயப்பா ஏம்மா மச்சான் பாத்து மச்சான். மச்சான் இந்த பசங்க சரியான லூசு பசங்க போல மச்சான். யாருமே இல்ல, திரும்பி திரும்பி பாத்து. சரி இங்கே குதிக்கலாம் வா. டேய் வந்து தொலைங்க சீக்கிரம். எங்கடா போயிருந்தீங்க? பொறுமையா வாடா, இருமை. நீ ஓடி வரத பார்த்தா ஊர்ல தூங்கிட்டு எஞ்சிடுவான் போல. கொள்ளடிக்கு வந்துருக்கோம்டா, கொஞ்சம் பொறுமையா வாடா. சரி வாங்க போலாம். வா போலாம். அப்படியா? டேய் இருட்டு, எல்லாரும் முன்னாடி போறவ கையை மட்டும் புடிச்சு வாங்கடா. என்கிட்ட சாவி இருக்குடா. ஆமா மச்சான் இருக்கா? சரி நீ தொடர்ந்து சொல்றா. கசி ரப்பர் வாயா, உனக்கு வாய் மட்டும் தான்டா குடிங்கிட்ட. நாங்கெல்லாம் எத்தனை புட்டை திறந்துருக்கோம். டேய் டேய் என்னடா தருகிற? ஆமா இருடைய போடிடுவாரு. ஆமா பெரிய திறக்கிற மாதிரி போனது. போடாங் தரந்தாண்டா இருக்கு. அது எதுக்குடா இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணியா? இது பேர் தான் எக்ஸ்பீரியன்ஸாடா. முடி மட்டும் தான் அதிக நச்ச மூளை இல்ல. அடச்சே, வந்த இடத்துல பேண்ட் எல்லாம் திருடுவாங்க. டேய் கார்த்தி சீக்கிரம் வரண்டா போடா. மச்சான் வீடு இவ்வளவு பெருசா இருக்குது. டேய் ஆனா கொல்ல பங்களா பெருசா இருக்கு, ஆனா எந்த விஷயமும் வேலைக்கு ஆகலையே. இதோ பாறா. சார் ப்ளீஸ் சார் விட்டுடுங்க சார், வேணாம் சார். அந்த பொண்ணு எதுக்கோ கட்டாயப்படுத்துறாரா. மச்சான்
நம்ம கூட தான் ஒரு பணம் கொடுத்தல பார்த்தா அங்க ஒரு பணம் கொடுத்தல நல்ல குடும்பத்தை சேர்ந்து சார் கால்ல வேணாலும் விழுற சார். காலில் ஊற வெள்ளம் என்கிட்ட வச்சுக்காத. ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி செய், இல்லைன்னா உன் படத்தை ஊருக்கே போட்டு காட்டிடுவேன். விட்டுடுங்க சார். சட்னியோ செட் தோசை வாங்கி தரேன்னு சொல்றான் போல இருக்கா. ஏய், நீ கழட்டே இல்லை நான் கழட்டுவேன். டிஷர்ட் கழட்ட சொல்றானா? ஒழுங்கா கழட்டு. பொண்ணோட டிஷர்ட் கட்ட சொல்றான் 150 டிஷர்ட் வேணா சத்யா பஸ் 2 வாங்கி வேண்டியதானே அவன் அந்த பொண்ணு என்ன பண்றது அவன சுரேஷ், பழைய காலத்து நம்பியார் மாதிரி இருக்காரா. வாயா. டேய் எங்க போறா? ஏய் இவர் யாரா? நான் கடை ஓனரா இருப்பாரோ? ஏய் ஒரு நான் பாத்துர்க்கேன்டா நிறைய போஸ்டர்ல. கண்டிப்பா இவளுக்கு நம்ம ஒரு நல்லது பண்ணணும்டா. இந்த பொண்ணை நான் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். மச்சான் சீக்கிரம் எஸ்கேப் ஆயிடலாம் இங்க இருந்து. நீங்க சொல்றது உண்மையா? ஒழுங்கா பொய் சொல்லாம சொல்லுங்க. சார் சத்தியமா நான் சொல்றதுல உண்மை சார், நம்புங்க சார். சார் வலிக்குது சார், அப்பனைக்கே சரக்குல மூத்தத கலந்துட்டா வலிக்குது சார், எப்படி நம்ப முடியும் சார்? எங்க அப்பா மேல சத்தியமா நான் சொல்றது உண்மை சார். நீங்க சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு சார்? இருக்கு சார். என்ன? அன்னைக்கு நடந்த சம்பவத்தை நாங்க அப்படியே செல்போன்ல படம் பிடிச்சிருக்கோம் சார். சரி, நீங்க ஷூட் பண்ண மொபைல் எங்க இருக்கு? அது இருந்தாதான் அவனை அரெஸ்ட் பண்ண முடியும். எங்க இருக்கு? சார் எங்களை அவனுங்க ஏமாத்தி பிடிங்கிட்டானுங்க சார். பேசு பேசு பேசு. இப்ப பாரு, போனை போட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் புடுங்குறேன். சாரி மச்சான், என் மொபைல் பணம் இல்லடா. ஆட கருமா அந்த போட்டானே. இந்தா என் போன்ல போடு. இப்ப பேசு. இப்ப பாரு மச்சான், இப்ப பாரு எப்படி திறமையா வேலை செய்யறதை மட்டும் பாருங்கடா. காலர் டியூனு செம்ம டெரரா இருக்கு மச்சான். ஹலோ, ஆகாஷ் தான் பேசுறதா? நீ யாரு? பாஸ்கர் பேசுறேன். பேரை சொல்ற? சரி இருங்கடா. பேரை சொல்லாத, மாத்தி சொல்ற. நான் கே பாஸ்கர் பேசுறேன். ரொம்ப முக்கியம். என்னடா இதுவும் பேச விட மாட்டீங்க? நாங்கெல்லாம் ஸ்மக்லர்ஸ் பேசுறோம். போன போடு, நானே பேசுறேன். ரப்பர் வாயா. ஹலோ, நான் கிட்னாப்பர் பேசுறேன். என்னடா கிட்னாப் பண்ணோம்? அவர் பேசி கிழிச்சிருவாரு. நாங்க யார் தெரியுமா? ஆபீஸ்க்குள்ள போய் அவங்க பண்ற தப்ப படம் பிடிக்கிறோம். தெரிஞ்சிரும்டா, நம்மளே காட்டி கொடுத்தா மாதிரி ஆயிடும். துணி வச்சு பேசுறா. ஹலோ, இப்படிதான் பேசணும். ஹலோ ஹலோ ஹலோ. டேய் இப்படி பேசுன எப்படி கேட்கும்? இப்படி கொடு. ஆமா, இவர் பேசி கிழிக்க போறாரு. விட்டு. ஹலோ, யாரே நீ? நாங்க யாராவனாலும் இருக்கட்டும், நாங்க சொல்றத நீங்க கேளுங்க. உங்க ஆபீஸ்ல ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்தி கட்டாயப்படுத்தி கெடுத்திருக்கீங்க. அதை நாங்க படம் முடிச்சு வச்சிருக்கோம். ஓகே, நாங்க கேட்கிற பணத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த போனை உங்க கையில கொடுத்துருவோம். ஏய், போன் எந்திரா ஆம்பளேட் வாயா, அதவே கொடுத்துருவோம் சொல்ற. இதை விட பெரிய போனை இந்த சைஸ்ல வாங்கி தரோடா உனக்கு. செங்கிலே திருவிடா. யார் நீங்க? நாங்க யாருன்றத அப்புறம் சொல்றோம். உனக்கு சந்தேகமா இருந்தா உன் காலை கட் பண்ணிட்டு உனக்கு வர எம்எம்எஸ் ஓபன் பண்ணி பாரு, அப்புறம் தெரியும் நாங்க யாருன்னு. உனக்கு பணம் தானே வேணும்? நாங்க முடிவு பண்ணிட்டு மறுபடியும் உனக்கு கால் பண்றோம். 2 கோடி ரூபா கொடுத்தாதான் முடியும்ட்டாங்க. 2 கோடியா? அந்த 2 கோடி ரூபாய் எடுத்துன்னு வந்து பரங்கிமலை பக்கத்துல ஒரு பழைய பாழடைஞ்ச பங்களா ஒண்ணு இருக்குது. அது பக்கத்துல ஒரு குப்பை தொட்டி இருக்குது. நீங்க அந்த குப்பை தொட்டிக்குள்ள பணத்தை போட்டு நீங்க போயிருவீங்களா? சரியா? போன் அவங்கிட்ட குறா. குறா போன். குப்பை தொட்டியா? ஐயோ பேசுறா. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? அந்த பணத்தை பீச் ஓரமா இருக்கிற காந்தி சிலை கிட்ட வந்து அதுக்கு அடியில் இருக்க முள்ளு கம்பி உள்ள வச்சுட்டு சும்மா திரும்பி பக்கமா பின்னாடியே போயிடுறீங்க. நீங்க சொல்றதுக்கு நாங்க வரமாட்டோம், நாங்க சொல்றதுக்கு நீங்க வரணும். இந்த மொபைல் இருக்க எம்எம்எஸ் எங்காவது வெளியில போச்சு, உங்க எல்லாத்தையும் தூக்கிடுவேன் நானு. கரெக்டா சாயங்காலம் 5 மணிக்கு. டேய் மச்சான், அவனுக்கு சொன்ன இடம் வந்த மாதிரி இருக்கு. அதனால உடம்பு கொஞ்சம் வெறப்பாவும் மூஞ்ச கொஞ்சம் டெரராவும் வச்சுங்க மச்சான். எப்படி மச்சான்? எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க முடியுமாடா? ஆமா, டைரக்டர் கொஞ்சம் கேளுடா. எங்க நீ நடந்து காட்டு. அப்படியே இந்த பார், இப்படி வச்சுக்கோ. கை ஐயப்பா, நீ வச்சுக்கோ. இப்படி வச்சிட்டு ஓகேவா? சரியா? இப்ப வா. டேய் நீ பார்த்து என்ன மாதிரி நடந்துவாங்க. பேரு சூர்யா மாதிரி நடந்தாராம். நீ மட்டும் தான்டா அப்படி இருக்க. சூப்பரா. ஒன்னா போலாம்டா. போட்டோ எடுக்கிறீங்க. ஐயோ வெரி புடிச்சவன். என்ன திமுறா உங்களுக்கு? ஐயோ ஐயோ பண்ணி மாடு. சரி மொபைல்ல எடுக்கவில்லை? இல்ல சார்,
உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு சார். அதனால நீங்க பணத்தை கொடுத்தாதான் நாங்க மொபைல்லாம் கொடுப்போம் சார். அப்படி தானே மச்சான்? ஏய் ஃபோனை கொடுக்காம போனீங்க எவனோ இங்க வந்து உயிரோட போக முடியாதுடா. ஏய் ஒழுங்கா மொபைலை கொடுத்துட்டு போயிடுங்க. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவீங்க தெரிஞ்சுதான் MMS என் ஃப்ரெண்ட் செல்லுக்கு அனுப்பி வச்சுட்டு தெரியுமா? பக்காடா. யாருகிட்ட? நம்ம கிட்டயே வா. ஏய் நிறுத்து. உங்களுக்கு தேவை பணம் தானே? ஏய் அந்த சூட் கேஸ் எடுத்துடா. பணம் வர போதுடா. ஏய் சீக்கிரம் எடுத்துடா. வர்றப்ப 10 ரூபாய் கட்டல எடுத்து வச்சுட்டு 1000 ரூபாய் நோட்டு எடுத்துடா பசங்களுக்கு. 1000 ரூபாய் கட்டு நான் பார்த்ததே இல்லடா. அதுவும் கட்டா வரும்போது மச்சான். பசங்க ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்கடா. டேய் இன்னொரு 10 ரூபா எடுத்துனோடா. ஐயோ சரி போன்லாம் தாங்க. மணி அதை போய் வாங்கு. மொபைல் எடுங்கடா. மொபைல் சார் காசு தாடா நீ எடுடா. சார் காசு எடுடா டேய். அதான் வருதுன்னு சொல்றாங்கல்ல. ஏய் குடுடா. எடுடா ஃபர்ஸ்ட் பணம் வருதுடா குடுறா. அதுக்கு என்ன பரவாயில்ல எடுடா வருதுடா வாடா. குடு மச்சான் பாத்துக்கலாம். குடுறா. ஏய் பணம் வருதுன்னு சொல்றாங்கல்ல. போன் எடுடா மச்சான் குடுன்னு சொல்றாங்கல. எடுடா குடுறா. ஏய் போன்லாம் கொடுத்தாச்சுல. கிளம்பு. மச்சான் டேய் என்னடா சும்மா கிளம்ப சொல்றீங்க. அதான் சும்மாலாம் கிளம்ப முடியாது. நீங்க எனக்கு ஃபோன்ல படுத்த காட்டினீங்க. நான் உங்களுக்கு நேர்லயே படுத்த காட்டேன். பதில் வந்து சரியா போச்சு. ஓடி போங்க. திருட்டுத்தனமா படமா எடுக்கிறீங்க. படம் எடுக்கிறீங்க. சாவுங்கடா. 2 கோடி 2 கோடி டாக்மெயில் பண்றீங்க. டாக்மெயில் என்ன பண்ணலாம் சொல்லுங்க. 4 பேரை நம்ம ஆபீஸ்ல எடுத்துட்டு வந்தானுன்னு சொல்லி போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு நீ நம்ம இடத்துக்கு வந்து. சரிங்க சார். அவனை நான் எவ்வளோ பெரிய ஆள் நினச்சேன். ரொம்ப சீப்பான வேலை பண்ணியிருக்கானே. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாதான் தப்பு பண்ணுற மற்றவங்களுக்கும் பயம் வரும். சரி, இதுக்கு சம்மந்தப்பட்ட ஆதாரங்கள் கிடைக்கிற வரைக்கும் எல்லாம் இங்கே இருங்க. ஒரு சின்ன என்கொயரி. என்ன சார்? அந்த பசங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? சார் அந்த பசங்க யாருன்னு என் பையனுக்கு மட்டும் தான் சார் தெரியும். அதனால நம்பி இந்த வீட நான் வாடகை கொடுத்தேன் சார். இது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். என்ன சார்? உன் பையன் எங்கே இருக்கான்? பையன் கொஞ்சம் வெளியே போயிருக்கான் சார். சார் 4 பசங்க இங்கே தான் சார் தங்கியிருந்தாங்க. நான் இன்ஸ்பெக்டர் குரு பேசுகிறேன். நீ தான் சிவாவா? சொல்லு. ஆமாம் சார். அந்த பசங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் திருநெல்வேலியில் படிக்கும்போது ராகுல் என்னுடைய படித்த பையன் சார். சரி, உன் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண இந்த விஷயம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? இல்லைங்க சார், இன்னும் தெரியாதுங்க சார். இனிமேல் தான் சார் சொல்லணும். வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிரும் சார். சரி, ஓகே. இதுக்கு மேலே ஏதாவது தேவைப்பட்டா உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன். ஸ்டேஷனில் பேசிக்கலாம். சரி ஓகேங்க சார். இன்ஸ்பெக்டர் வாங்க. இன்ஸ்பெக்டர் வணக்கம் ஆகாஷ். என்ன சார் இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்கீங்க? இங்கே எதுக்கு வருவேன்? உங்களை பார்க்க தான் வந்தேன். அந்த பசங்க ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்க. பணத்தை நாங்கள் தான் எடுத்தோன்னு ஒத்துக்கினாங்க. என்னது மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அது இல்லாமல் கனவு கண்டேன். அப்படியா? அப்படி என்ன சார் கனவு கண்டீங்க? அதாவது அந்த கனவு பலிக்கும். அப்போ சொல்றேன் அது என்னன்னு மிஸ்டர் ஆகாஷ். என்ன சார் நாட்டில் என்னென்னமோ நடக்குது, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்கீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கத்தான். என்ன ஆகாஷ் ஷாக் ஆகிட்டீங்க? நீங்கள் ஒன்றும் ஷாக் ஆகாதீங்க. வெளியே என்ன நடக்குதோ அதான் சொன்னேன். சரி ஆகாஷ், நான் கிளம்புறேன். வரேன், கண்டிப்பாக திரும்ப வருவேன். வரட்டேன். வணக்கம் அண்ணாச்சே.
வணக்கம் தம்பி, வாங்க வாங்க வாங்கண்ணாச்சி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு தம்பி, உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, உங்கள் தம்பியை போய் பார்த்தேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு, அண்ணாச்சி நீங்கள் போய் அண்ணனை பாருங்க, நம்ம பேசிக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் தான் சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிக்கிருந்தேன். சரக்கு கொடுத்தது யாருன்னா குட்டி. 10 வருஷமாக கொடுத்தேன். இப்போ என்ன தெரியுமா, காசு மேலே ஆசை வந்து வச்சிருக்கேன் உனக்கு, அதனால மட்டமாக கொடுக்குறேன். நீங்கள் தான் உலகத்தில் பேர் வேணா இல்லை இந்த ஊர் உள்ள. நீங்கள் நல்ல சரக்காக கொடுப்பீங்க, நான் உங்களை நாடி வந்திருக்கேன். நீங்கள் வெளியே சொல்லிட்டீங்கன்னா பேசி முடிச்சுக்கலாம். அண்ணாச்சி, எங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கீங்க. நாங்க சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எங்களுக்கு பணம் முக்கியம் கிடையாது, நேர்மை தான் முக்கியம். சரி, சரக்கு ஓகேனா சொல்லுங்க, நாளைக்கே அக்ரிமெண்ட் போட்டுடலாம். அப்புறம் என்ன, நீங்களே சொல்லிட்டியா, இந்த பாரிக்கு பாசமா இருந்தா பழக்கம். நம்ம எப்பவும் பங்காளி மாதிரி இருந்துக்குருவோம். உதவி செஞ்சு அனுப்பிவிடுங்க. உங்க தம்பிகிட்ட சொல்லிடுங்க, நான் வந்துட்டு போனோம்னே. சரி அண்ணாச்சி. ஏன் நம்ம இடத்துக்கு வந்தாலும் பிச்சாச்சியா? ஏய், வழக்கம் போல தலைகளை கட்டி தொங்க போடுங்களா. ஹலோ சார், என்ன காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார், என்ன கொலை பண்ண வராங்க, என்ன காப்பாத்துங்க சார். சார், என் வீட்டு அட்ரஸ் நம்பர் 20 பார்த்தசாரதி தெரு, டி நகர், சென்னை சார். குருவை பத்தி ஏதோ பெருசா பேசினிய, நம்ம அனுப்பிச்ச ஆளு இந்நேரம் குருவை வளைச்சு வலைக்கில போட்டுருப்பான். அப்படியே பார்ட்னர், அவனுக்கு அங்கே திண்டாட்டம். இந்த வேலை என்கிட்ட வச்சுக்கார. யாராச்சும் ஒரு ஐடியா கொடுங்களேன். எல்லாம் ஏன் சும்மாவே இருக்கீங்க? டேய், ஆகாஷ் எப்படியாச்சும் தூக்கி உள்ள வைக்கணும்டா, அப்பதான்டா என் மனசு ஆறும். ஐடியா வந்துச்சு. ஏதாவது ஐடியா பண்ணி அந்த ஆகாஷ கண்டிப்பா உள்ள வச்சு மச்சான், உள்ள வச்சு. டேய், நான் சொன்ன டயலாக் எனக்கு திருப்பி சொல்றியா? ஏதாச்சும் புதுசா ஐடியா கொடுக்கணும்னு பார்த்தா மச்சான், எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னடா சொல்றா? நாம இங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஆகாஷோட ஆபீஸ்க்கு போவோம். நம்மளோட செல்போனை தேடி கண்டுபிடிச்சு எடுப்போம். அதை எடுத்துட்டு போய் அப்படியே இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுப்போம். இன்ஸ்பெக்டர் ஆகாஷ் அரெஸ்ட் பண்ணிடுவாரு, நம்மள ரிலீஸ் பண்ணிடுவாரு. எப்படி ஐடியா? ஒரு நிமிஷம் இருங்க. சே, இவனுக்கு எப்பவுமே வேற வேலையே இல்லை. கொஞ்சம் இருங்க, ஸ்டாப் பண்ணுங்க. மை காட், இவர் என் ஃப்ரெண்டு, இவர் பேர் ஆகாஷ். அப்படியா? ஃபோனு ரொம்ப நாள் ப்ராப்ளமா இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பார்த்து சொல்லுங்க. கொஞ்சம் காசுலாம் ஃபோனு கொஞ்சம் கரெக்டாக சொல்லுங்க. ஐயோ, மெமரி கார்டு மாற்றி போட்டோமோ? இது அவங்கள்தான். மதன், புதுசாக ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன பிரச்சனைனா, ஆகாஷ்னு ஒருத்தன் சென்னையில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கான். அவங்ககிட்ட வேலை செய்கிற பெண்களை ரொம்ப தப்பான வழியில் யூஸ் பண்ணுறான், அதுவும் பிளாக்மெயில் பண்ணி. ஹலோ, எங்கே இருக்கீங்களா நீங்கள்? வீட்டில் தான் இருக்கேன். முக்கியமான விஷயம் தான். அன்னைக்கு ஆகாஷ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம்ல, அவன் தான் குற்றவாளி நிரூபிக்கிறதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குண்ணா. புண்ணியமா வந்து போனை கொடுத்தா நமக்கு விடுதலை. டே, தேடுற ஆதாரமே இதுதான். இது போதும் அவனை அரெஸ்ட் பண்ண. சரி மதன், நீ போ. ஏய், இந்த இன்ஸ்பெக்டர் குரு இருக்க வரைக்கும் எந்த காரியம் நடக்காரா? காரியாவெல்லாம் குருவுக்கு கருமாரி பண்ண வேண்டியதுதான். ராஜேஷ், ஈஸியா தட்டுறதுக்கு அந்த குரு ஒன்று சாதாரண, எதுவாக இருந்தாலும் நம்ம யோசிக்கணும். நீங்க சொல்லிட்டீங்க, நான் செஞ்சிட்டேன். நாளைக்கு நம்ம பவர் என்னங்கிறத பார். என்னடா? இங்கே தான் சொன்னாங்க.
என்ன மாதிரி எல்லா பொண்ணும் மௌனமா இருக்க மாட்டான். கண்டிப்பா ஏதாவது ஒரு பொண்ணு உன்னை கூட்ல ஏத்தாம விட மாட்டான். ஏய் வர்ற எல்லா பொண்ணுங்களும் இதே டைலாக் தான் சொல்லுவீங்களா? வேற டைலாகே தெரியாதா உங்களுக்கு? அழுவாதடி. அழுவுறத விட்டுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு திரும்ப நீங்க வரணும். என்னடி மறுக்கிறா? இப்ப கிளம்பு போ. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். ஏமா என் கலை விழுந்துட்டு இருக்கா? இல்ல சார் என்னால முடியாது சார். என்னம்மா உங்ககிட்ட கேட்டோம்? ஆகாஷ் மேல கம்ப்ளைண்ட் மட்டும் தான் கேட்டோம். அதெல்லாம் என்னால யாரோ முடியாது ஒருத்தங்க அந்த சார். ஆள் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும்தான் ஆக்ஷன் எடுக்க முடியும். அவனால நான் மட்டும் பாதிக்கப்படல சார். என்ன மாதிரி பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ன பேசுற நீ? அவனால பாதிக்கப்பட்ட பொண்ணு நீ. இன்னைக்கு நீ பாதிக்கப்பட்ட, நாளைக்கு இன்னொருத்தி பாதிக்கப்படுவா, அடுத்து இன்னொருத்தி பாதிக்கப்படுவா. இப்படியே போனா இதுக்கு என்ன முடிவு? என்னோட குடும்பம் நடுத்தர குடும்பம் சார். இந்த விஷயம் என் வீட்டுக்கு தெரிஞ்சா குடும்பத்தோட தூக்கு போட்டு சேர்த்துருவாங்க சார். இப்படியே சொல்லித்தான் இந்த மாதிரி ராஸ்கலை வளர்த்து விடுறீங்க. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தைரியமா முடிவு எடுத்தா இந்த மாதிரி ராஸ்கல்லாம் ஏன் வளர போறாங்க? அதே நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க சார். எனக்கு வந்து இந்த நிலைமை உங்க அக்கா தங்கச்சிக்கு வந்தாலும் இப்படிதான் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவீங்களா சார்? சரிம்மா நீ கிளம்பு. சரி சார். கான்ஸ்டபிள் ஒரு ஆட்டோ பூச்சி அந்த பொண்ணை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு வாங்க. ஓகே சார். இந்த பிரச்சனை என்னங்க பண்ண போறீங்க? இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். சார் என்னையா? உங்களை பார்க்க ஒரு அம்மா வந்திருக்காங்க சார். அம்மாவா? ஐயா வணக்கம் ஐயா. சொல்லுமா என்ன விஷயம்? ஐயா என் பையன் தினமும் அப்பா உயிரோடு இருக்கும்போது தாலி எடுத்துட்டு போறேன். பாத்தீங்களா உங்க பிள்ளைய? களவாணி பையன் போதைக்காக இப்படி பண்றானா? இவனெல்லாம் ஸ்டேஷன்ல வச்சு கும்புனதான் ஒழுங்கா இருப்பான். ஒரு கம்ப்ளைண்டாமா? ஐயா நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரலங்க ஐயா. என் புள்ள ரொம்ப நல்லவன். அவன் காலேஜில் கூட படிச்சு நல்ல கோல்டு மெடல் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஐயா. பசங்களோட சேர்ந்து தான் எப்படி ஆயிட்டான். என் பிள்ளைய எப்படி காப்பாத்துங்க ஐயா. ஒரு பொம்பளை எப்படி அழுதான்னு பார்த்தல? இத பார்த்தாவது நீ திருந்த மாட்டீங்களா? இன்னைக்கு இவ நாளைக்கு உன் குடும்பம், அடுத்த நாள் இவன் குடும்பம். இப்படியே போச்சுன்னா இதுக்கு என்ன முடிவு? சொல்டா, இதுக்கு என்ன முடிவு? சார் பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசையில் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார். இனிமேல் பண்ண மாட்டேன் சார். ஓ பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கியா? அதுக்குன்னு இப்படியே பண்ணுவீங்க? இவ்வளவு தூரம் பேசுறியே. யார் வருவான் கைட்டுவான் வந்தானாவா? வரல சார். வந்தானாவா? இல்லை சார். நாங்கள் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கோம் சார். அதனால எவ்வளவோ குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த தப்பெல்லாம் இப்போதான் சார் உணர்றோம். இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டோம் சார். அவங்க யாருன்னு காட்டிடுறோம் சார். நீங்க சொன்னது பேச்சா இருக்கக்கூடாது, செயலை கட்டுது. இந்த ஒரு காம்பர்றா நீ பொறுமையா இரு. இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நான் மச்சான் இப்படி வாடா இருக்கேன். மச்சான் எப்படா இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஆளே பார்க்க முடியல. என்ன ஏன் மச்சான் கேட்குற? சார் 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 என்ன சார் அடிக்கிறீங்க? அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சொல்லு சார் சார் சொல்டா. கஞ்சங்க வர சொல்லு. சொல்டா சார். எனக்கு என்ன தெரியாது, கை மாதிரி வருது. யார் சொல்லு சார் அவனை கூட்டி போய் காட்டுறேன் சார்.
ஏன்டா குடிகாரா நடக்க முடியாத அளவுக்கு குடிச்சு குடிச்சு ஏன்டா அழிஞ்சு போறீங்க என்னடா தடாவட்டா ஏய் சார் அங்க பாருங்க சார். யாருங்க நீங்க கஞ்சா விக்கிறியா சொல்டா சார். உங்களை கையெழுத்து கும்புறேன் சார். உங்க கால்ல வந்து கேக்குறேன் சார், கொஞ்சம் வீட்டுக்கு வந்து போங்க சார் ப்ளீஸ். நான் ஸ்டேஷன் கூப்பிடுறேன், நீ வீட்டுக்கு கூப்பிடுறியா? உங்க கால்ல வந்து கேக்குறேன் சார். சார் சார் வாங்க சார், எங்க வீடு வரைக்கும் வாங்க சார். அமுதா அமுதா ஏய் ஏய் கஞ்சா கொடு, கஞ்சா கொடு. எனக்கு வேணும். வாங்கினோம்மா வேணும் வேணும். நான் எல்லாம் வாங்கி வந்துருமா. நம்ம தோர்க்குமா ட்ரெஸ் எல்லாம் கட்டாதம்மா. எங்க எங்க ஊசி எல்லாம் தோர்க்குமா தோர்க்குமா ஊசி தோர்க்குமா. நீ படுமா அம்மா, நீ படுமா, நான் போடுறேம்மா. அண்ணா படுமா. சார் இதான் சார் என் நிலைமை. நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க சார். வாங்கிட்டு வந்தியே கஞ்சா, அதை எங்கேருந்து வாங்கிட்டு வந்த? சார் இந்த ஏரியாவில் கஞ்சா எங்கே விற்கிது, யார் யார் மூலயமா கை மாறுதுன்னு எனக்கு தெரியும் சார். நான் காட்டுறேன் சார். மச்சான் எனக்கு ஒரு ஐடியாடா. டேய் ஏற்கனவே ஒரு ஐடியா சொன்னேன், அங்கங்க குத்துப்பட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு மேலேயுமாடா? ஒழுங்கா ஒரு நல்ல ஒரு ஐடியா சொல்லுங்க. பூரி வாயா, இட்லி வாயா, கம்பு கூட்ட மூற பம்பு செட்டு வாயா. ஏன்டாங்க நானே சென்னைக்கு வந்து பணம் சம்பாதிக்க முடியலன்ற கடுப்புல இருக்கு. நீங்க வேற வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒய்யால. டேய் நிறுத்துக்கடா மச்சான், நீ ஏதோ ஒரு ஐடியா சொன்னியா சொல்டா. மச்சான் நான் பார்த்த வரைக்கும் சுத்துன வரைக்கும் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் தான் மச்சான் காசு சம்பாதிக்க சரியான வழி. நமக்கும் பேசுறது தவிர வேற ஒரு மண்ணும் தெரியாது. பேசாம அதுல போய் சேர்ந்துருவோம் மச்சான். ஆமா மச்சான், நீ சொல்றது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. பட் ஆனா நம்ம நாட்டுல பார்த்தோம்னா நிறைய கம்பெனிஸ் இருக்குடா. அந்த கம்பெனிஸ்ல நம்ம எந்த கம்பெனில சேர்றோம் அப்படின்றத யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். அதுக்கு என்ன பேப்பரை பார்த்தா தெரிய போகுது. நம்ம கழட்டின கழட்டுக்கு எங்கேயாவது ஹோட்டல்லையோ சேல்ஸ் ரெப்போ இல்ல கொரியர் ஆஃபீஸ்ல மச்சான் வேலை கிடைக்கும். ஆனா ஒண்ணு மச்சான், சம்பாதிக்காம ஊர் திரும்ப மாட்டேன் மச்சான். இது இவன் மேல சத்தியம்டா. ஏய் டேய் என் மேல ஏன்டா சத்தியம் பண்ற? டைரக்டர் என்ன சொன்னாரு? 4 பேர் சேர்ந்து சத்தியம் பண்ணாரு. இவன் பேர் தூங்கிட்டே இருக்கான் ஒய்யால. ஏந்துடுறா சத்தியம் பண்றா. சத்தியம் சத்தியம்டா. ஆமா டைரக்டர் 4 கை வச்சு தான் சத்தியம் பண்ண சொன்னாரு. இங்கன்னா 8 கை இருக்கு. ஆமா ஏண்டா எல்லாம் தூக்கத்துல 2 கையா வச்சுட்டு என்கிட்ட கேக்குறீங்களா? 2 கையா வச்சா 8 கை இல்லாம பின்ன 4 கையா இருக்கும். படுங்கடா எல்லாம். குட் நைட்ரா. ஓகே குட் நைட்ரா மச்சான். டேய் டேய் எஸ்டா லைட் ஆஃப் பண்றா, வெளிச்சமா இருக்கு. பூரி வாயா. ச்சே இவனுங்களை நம்பி சத்தியம் வேற பண்ணி தொலைச்சிட்டோம். என்ன பண்றதுன்னே தெரியலையே. ஆமா இந்த சீன் முடிஞ்சிச்சு, டைரக்டர் நம்ம படுக்க சொல்லிட்டாரு. இவன் பாட்டு பண்ணாத்திட்டு இருக்கான். டேய் 1 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்காதடா. நூடுல்ஸ் மாட்டியா படுறா. ஏய் சொல்டா சார் சொல்லு, என்ன விட்டுருங்க சார். சொல்லு சார், நான் இல்லைங்க சார். நீங்க சொல்லு, நான் சொல்லிடுறேன். நான் சொல்லிடுறேன் சார். சொல்டா 4 பேர் சார் பண்ணது. என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல. ஆனா மாசம் மாசம் பணம் மட்டும் அனுப்பிச்சிடுறான். எந்த ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என் கம்ப்ளைண்ட்டை மட்டும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கய்யா. நீங்க தான் எப்படியாச்சும் என் பையனை கண்டுபிடிச்சு தரணும்யா. உன் பெத்த பையன் காணும்னு சொல்ற, ஆனா மாசமான பணம் மட்டும் கரெக்டா வருதுன்னு சொல்ற. உனக்கு என்ன பணம் தான் தேவை, ஆனா நீ பெத்த பையன் தேவையில்ல, அப்படிதானே? சொல்லு. நான் அவனை வேலைக்கு போலன்னு திட்டினது உண்மைதாயா. ஆனா அவன் வீட்டை விட்டு போவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. அவன் வீட்டுல இல்லாதது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. போது நீ பேசு. ஹலோ சார், அதான் சார். ஓகே அப்போ எல்லாத்துக்கும் சுரேஷ் தான் காரணமா? அதான் சார். சார் மே கம் இன். குட் மார்னிங் சார். இதுல எல்லா ஆதாரமும் இருக்கா? இருக்கு சார். சொல்லுங்க சார், நான் பார்த்துக்கிறேன் சார். ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஏப்பா குரு, இந்த கேஸை இதோட விட்டுருப்பா, ஒன்றும் வேணாம், சரியா? சார் ரொம்ப முக்கியமான கேஸ் சார். அந்த பசங்க லைஃப் என்ன ஆகுது சார்? யோ நான் சொல்கிறேன்,
கமிஷனர் நான் சொல்றேன், இந்த பையில எடுத்துட்டு போ. வணக்கம் சார். யார்கிட்ட டேய் என் பவர் தெரியாம உள்ள வச்சிட்டல இந்த கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது பார் செய்து கொஞ்சம் கூட நல்லா இல்ல என்ன பண்ற பாரு டேய் தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உன உலகத்திலே ஆளலாம் அதுடா உன போய் 1000 பேரை பாத்துடா போடா பெய்யூல நீ ஒழுங்கா இருங்க இன்றைய முக்கிய செய்திகள்
சென்னை புறநகர் பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் மர்ம ஆசாமிகள் உள்ளே புகுந்து காவல் நிலையத்தை அடித்து நொறுக்கினர். அங்குள்ள கைதிகள் தப்பி ஓடிவிட்டனர். இதனால் அந்த பகுதியில் பதட்டம் நிலவுகிறது. யோ, பேப்பர்ல ஓடி கிளின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நானே பண்ண முடியும். என் மேல் அதிகாரிங்க எந்த ரைட்ஸும் தரலையே. என்னப்பா ஒரு இப்படி சொல்ற? சேஷனை அடிச்சு நோக்கி போயிருக்காங்க. அவங்க பின்னாடி பெரிய பேக்ரவுண்டே இருக்கும் போலயே. இது எப்படியே விடக்கூடாதுப்பா. இதுக்கு உடனே ஒரு முடிவு வெட்டணும். சார் அதே சார் நீங்கள் என்கிட்ட சொல்கிறீங்க, பண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? இந்தாப்பா குரு, மேலிடத்துல வந்து டார்ச்சர் பண்ணிக்கிருக்காங்கப்பா. இந்த சீட்ல என்னால உட்காந்துருக்க கூட முடியல. இந்த கேஸை பொறுத்தவரை என்ன உதவி வேணாலும் செய்யறையா. இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையும் நீ தான் கண்டுபிடிக்க. ஓகே சார், நீங்கள் சொன்ன இந்த ஒரு வார்த்தை எனக்கு போதும் சார். இந்த கேஸை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். என்ன பண்ற பாரு. அந்த 3 பேரும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. நீயும் ஹெல்ப் பண்ணு. எனக்கு தெரிய வேணான்னு சொல்லு. சரிங்கய்யா. அவங்க என்ன கேட்டாலும் பண்ணு. பண்ணி முடிச்சு இன்ஃபார்ம் பண்ணு. யோ பிசி, என்ன இங்க வாயா வாயா வாயா. என்ன போன குடியா. ஐயோ, இன்ஸ்பெக்டர் மோசமான வரப்பா. நான் புள்ள குட்டிக்காரனாப்பா. நான் சொல்லி தர மாட்டேன்ப்பா. நல்லா கவனிக்கிறையா? உங்களை நம்பி நான் பாத்துறேன். ஏதாவது பிரச்சனை என்ன கை விட்டாதீங்க. புரியா? போடு போடு போடு. ஹலோ தம்பி, நடிக்காதடா. போட்ட நபர். ஏய், ஒடி பசங்கள வந்து போட்டா கொடுக்குறீங்க நீங்க. ஏய், எங்க இருந்து எங்க வந்து உங்க வேலையெல்லாம் எங்க கிட்டே காட்டுவீங்க? எங்களை என்ன ஈன வேணாம்னு நினைச்சுக்கிட்டீங்களா? இதை வேற நான் உனக்கு சொல்லி தான் தெரியணுமா? வெங்காயம். ஏய், உங்களுக்கு வைக்கிறேன்டா வேட்டு. எப்பயாவது எங்கள் இடத்துல வந்து மாட்டி பாருங்க, அப்போ தெரியும் நாங்கள் யாருன்னு. என்ன விஷயமா போன் பண்ற? நீ எதிர்பார்க்குற மாதிரி சூப்பர் சிட்டு வந்துருக்குது. சிட்டா? வழக்கம் போல நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துரு. அர்ஜென்ட்டா வெளில போனோம். போயிட்டு வந்துடலாமா? சரி. மணி பஸ் வெளில போறோம். வர்றதுக்கு லேட் ஆகும். பசங்களை பத்திரமா பாத்துங்க. ஏய், சரக்கு அடிச்சிட்டு வர வரைக்கும் இதே இடத்துல இருக்கணும். தப்பிச்சு போகணும்னு நினைச்சீங்க, மாப்பிள்ளை சொன்ன மாதிரி அதே இடத்துல புதைச்சிருவோம். அவனுக்கு வேற தண்ணி அடிக்க போயிட்டானுங்கடா. முட்டி போட முடியலடா, வலிக்குதுடா. கை கால்ல ரொம்ப வலிக்குதா, முடியலடா. ரொம்ப வலிக்குது. மச்சான், நீங்களும் நோட் பண்ணீங்களா? என்னடா அந்த சிவப்பு சட்டை போட்டு நெத்தியில போட்டுலாம் வச்சுதானே அவன் என் லெக் பீஸே பார்த்துருந்தான் மச்சான். மச்சான், எலும்பு வெறின்னு பாத்துட்டு பாரு மச்சான். மச்சான், நீங்களாம் தப்பா நினைக்கலனா நான் ஒரு ஐடியா சொல்றேன் மச்சான். டேய், இங்கேயுமாடா? நீ ஐடியா கொடுத்து தான்டா நம்ம இங்க இருக்கோம். ஐடியாலாம் வரண்டா. டேய், நீ மட்டும் ஐடியா சொல்லாதடா ப்ளீஸ்டா. நமக்கு இது பழைய மாதிரி சொதப்பாதுடா. நான் இதை புக்ல எல்லாம் கூட படிச்சிருக்கேன் மச்சான். இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்டா. அல்ல அதை மட்டும் பாத்தியா? கார்த்தி வாயை வச்சு ஒரு வேலை இருக்கு மச்சான். கார்த்திக் வாயை வச்சு வேலையா? டேய், தப்பா நினைக்காதீங்கடா. நம்ம டீம்லயே லெக் பீஸ் ஸ்ட்ராங் கிடைக்குது கார்த்திக் தானே மச்சான். காலைல கூட வேப்பங்குச்சியில பல்லாம் தேய்ச்சா மச்சான். டேய், நான் எட்டி பார்த்தா போய் சொல்லாதடா. அதனால பல்ல வச்சு நம்ம கயிறுலாம் கடிச்சு விட்டானா நம்ம எஸ்கேப் ஆயிரலாம் மச்சான். டேய் ஆமாடா மச்சான். ஆமாயா டேய் மச்சான், டேய் ஃபர்ஸ்ட் எங்கேயோ கட்சுரா. கயிறை கட்டுறா வாஸ்பேஸ் பாயா. கையை கஷ்டப்படுறா. வரேன் இரு. வரேன். டேய், கஷ்டப்பட்டு நான் பல்லால கட்டி கேட்டா அவங்க போய் கேட்டேன். இங்க வந்து கேட்டா வாடா. டேய் மச்சான், ரொம்ப தேங்க்ஸ் ரைடுடா. வந்துற போறாங்க. தப்பா எடுத்துக்காத. உன் வாயில கையில கடிச்சு கட்டல. அததான் சொல்றேன். பாப்பறானுங்க. வா. தூங்குங்கடா டேய். சீக்கிரம் ஓவர் ரேஷன் ஓடிலடா சீக்கிரம்டா. இல்ல, இங்க தலப்பாக்கட்டு பிரியாணி வருதா, சாப்பிட்டு போலாம். மச்சான். ஆமா, நீ சாப்பாட்டுலயே இரு. என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குடா. ஐடியா சொல்லுப்பா. வா. யாரும் காணோம். இல்லங்க ஐயா. ஐயா, நாங்க சும்மா கடை வெளியே போயிட்டு வந்தோம். தப்பிச்சு போயிட்டாங்க ஐயா. ஓடு மச்சான். ஒண்ணுமே முடியலடா. அவங்க எங்க அடிச்சு போடுறா.
உங்களை ஓடி வந்து அடியா எங்கடா ஓட பாக்குறா வராங்க தொலைச்சிருவாண்டா அவங்கள மச்சான் அங்கதான் தடியா இருக்கா இப்படியே போலாம் சார் வீணா செம்ம திமிரு பிடிச்சவ சார். அவகிட்ட இருந்து எந்த மேட்டரும் வாங்க முடியாது சார். அவள் தங்கச்சி ஒருத்தி கலைஞர் டிவியில் ஒர்க் பண்ணுறா சார். அவளை கரெக்ட் பண்ண எல்லா மேட்டரையும் வாங்கிடலாம் சார். சார் அவன் பேச்ச கேட்டா அவ்வளோதான் சார். ரீட்டாவா? ஓ ஆமாம், அந்த பொண்ணு. ஆமாம் சார். அதான் உன் பாஸுக்கு ரைட் ஹேண்டா? ஆமாம் சார். உன் பாஸுக்கு ரொம்ப கேவலமான டேஸ்ட்டாக இருக்கு. சரி சார், ஒன்று பண்ணுங்க, நீ 4 பேரும் அந்த பொண்ணை லவ் பண்ணுங்க. டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்ப பார்க்க போறது மலையக பிரதேசம். இந்த இடத்துல நிறைய மலையக மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்களே பாக்குறீங்க, இந்த இடத்துல மின்சார வசதியோ சாலை வசதியோ இல்ல. அதனாலதான் சமூக விரோதிகள் முக்காவாசி பேர் இந்த இடத்தை பயன்படுத்துறாங்க. தற்போது சமூக விரோத கும்பல் இந்த இடத்தை ஆக்கிரமித்து போதைப் பொருள் விளைவிப்பதாக அறிந்து இங்கு வந்தோம். ஒளிப்பதிவாளர் கோபி, இயக்குனர் முரளி இவர்களுடன் செய்திகளுக்காக அனிதா. நன்றி. மச்சான் பொண்ணு அழகாட்ரா, நான் உஷார் பண்ணிட்டு இருக்கேன் என் ஆளு. சரி சரி வா போலாம். மச்சான் எத்தனையோ யாரோ ஷூட் பண்ண போயிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ரிமோட் ஏரியாவை பார்த்ததே இல்லை. அதனால தான் பெரிய கேமரா கூட நான் எடுத்துட்டு வரல, இந்த சின்ன ஹேண்டி கேமராவில் எடுத்தேன். ஐயோ அப்பா, ஏய் இதுக்கே என்ன டயர்ட் ஆயிட்டேன். நாளைக்கு நம்ம திரும்ப அந்த இடத்துக்கு போகணும். மறுபடியுமா? சார் யார் நீங்கெல்லாம்? சார் நாங்களாம் ஆயுர்வேதிக் ஸ்டூடெண்ட்ஸு. காட்டில் இருக்க மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்க. உங்களை காட்டில் பார்த்தோம், எந்த விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சா ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா? ஓ அப்படியா? நீங்க ஆயுர்வேதிக் ஸ்டூடெண்டா? அப்ப நீங்க கண்டுபிடிச்ச மூலிகை எனக்கும் காட்டுறீங்களா? ஒவ்வொரு தொழிலையும் அவங்க வேலை பார்க்குற பொண்ணையே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணது ஃபேஷனாக போச்சு. நானும் அதே ஃபாலோ பண்ணி நியூஸ் வாட்ச் இருந்த பொண்ணை ப்ரோக்ராம் பண்ண கூட்டி வந்தா அவ இப்ப வேற ஒருத்தனோட போயிட்டு இருக்கான். விடுப்பா, ஆராய்ச்சி பண்றேன்னு வந்தா ஆர்வத்தில் போயிட்டா. காதல இதெல்லாம் சகஜம். நீங்க அனிதா தானே? ஆமா. தப்பா நினச்சிக்காதீங்க, நான் கொஞ்சம் ஓப்பன் டைப். சரி. நான் உங்களை டிவியில் பார்த்ததுலேருந்தே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களை நேரில் பார்ப்பேன்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. நான் உங்களை லவ் இந்த பொண்ணு விடக்கூடாது, நான் லவ் பண்ணி காட்டுறேன். ஏற்கனவே 4 பேர் இந்த பாட்டில் ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்க. அந்த பொண்ணையும் நீ தான் கரெக்ட் பண்ணிட்டு போனேன். இப்போ அதே பாட்டு ரிப்பீட் ஆகுது. அந்த பொண்ணு மாதிரி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்க்குறியா? அவங்க லூசு பசங்கம்மா, அதான் விட்டாங்க. நாங்களாம் பக்கா அக்யூஸ்டுமா. எங்கடா வச்சுனா ஏற்றிடுவேன் ஏற்றி. சரிண்ணா ஒழுங்கா இருந்தீங்கன்னா எங்கள் டீமில் ஒன்று சேர்த்துக்குவோம். போய் இன்ஸ்பெக்டரை பாரு, அடுத்த சீன் உனக்கு அதான் நினைக்கிறேன். வட்டா ஒழுங்காரு. என்னப்பா காத்துலேருந்து இங்கே நிற்கிறேன். பார்க்கணும் சார். ஐயா பார்க்கணுமா? என்ன விஷயம்? ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரை காணும் சார், அது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். வணக்கம் சார், காலையில இருந்து இந்த பையன் உங்களை பார்க்க வெயிட் பண்ணுறான் சார். யார் இந்த பையன்? சார் என் வீட்டில் தங்கியிருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் திடீர்னு காணாம போயிட்டாங்க சார். அதான் சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்தேன். டேய், நீ அந்த 4 பசங்க தங்கியிருந்தாங்களே, அந்த ஹவுஸ் ஓனர் பையன் தானே நீ? ஆமாம் சார், அவர் பையன் தான் சார். நான் எங்கள் வீட்டு மாடியில் தான் சார் தங்கியிருந்தாங்க. திடீர்னு காணாம போயிட்டாங்க சார். காணாம போயிட்டாங்களா? ஆமாம் சார். ஏன், எங்கே போனாங்க? தெரியலிங்க சார். உனக்கும் அந்த பசங்களுக்கும் ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைங்க சார், நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவும் இல்லைங்க சார். சரி, 2 நாளைக்கு முன்னாடி நேர் வழியில் சம்பாதிக்க போகிறேன்னு சொன்னாங்க சார். ஒரு வாரம் என் ஆஃபீஸ் போல. நான் 1 வாரமா உனக்கு கால் பண்ணேன், உன்னை பார்க்கலான்னு வந்தா நீ எங்க போயிருந்த?
வேலை விஷயமா வெளில போனேன். ஏன் அதை இன்ஃபார்ம் பண்ணிட்டு போக மாட்டியா? அதுக்காக இப்படி உட்காந்து அழுதுட்டு இருப்பியா? என் கஷ்டம் எனக்கு தெரியும். இதுக்கே எப்படி ஃபீல் பண்றிய? லேட் உன்னை லவ் பண்ணனும் சொன்னா நான் செத்துருவேன். இந்த விஷயத்த எப்படி உங்க தங்கச்சி கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவன் சொன்னா எப்படி எடுத்து போகலான்ற ஒரு பயம் எனக்குள்ள இருக்கு. அதனால தான் நான் உங்களை வர வச்சு பேசிட்டு இருக்கேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் சொல்ற விஷயம் அப்படி. சரி, என்னதான் சொல்ல போறீங்க? சொல்றதுக்கு முன்னாடி அப்படி பேசுறீங்க. நான் சொல்றத முதல்ல முழுசா கேளுங்க. உங்க தங்கச்சி கிட்ட நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். நான் உண்மையிலேயே உங்க தங்கச்சியை லவ் பண்ணல. இன்ஸ்பெக்டர் சொன்னால தான் உங்க தங்கச்சியை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நிறுத்து. என் தங்கச்சி உன்னை எவ்வளவு லவ் பண்ணா, அவளை நம்ப வச்சு ஏமாத்திட்டியே. காதல்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நம்பிக்கை, உண்மை, இதான்டா காதல். என் தங்கச்சி உன்னை காதலிச்சதுக்கு வெக்கப்படணும். நான் சொல்றது நீங்களே புரிஞ்சுக்க மாட்டீங்களே. இதுக்கு மேல என்ன புரிஞ்சுக்க சொல்ற? அந்த அளவுக்கு நீ நம்பிக்கையா இருந்திருக்க. இதுக்கப்புறமும் நீ உண்மையா இருப்பேன்னு எப்படி நம்புறது? என் தங்கச்சியை விட்டுடு. அவளுக்கு நீயும் வேண்டாம், உன் காதலும் வேண்டாம். வீணா கொஞ்சம் நெல்லு. ஃபர்ஸ்ட் என்னமோ அந்த பையன் ரொம்ப மோசமான பையன் தான். ஆனால் இப்போ தான் தெரிஞ்சிருக்கான். உன் தங்கச்சியை ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணுறான். என்ன விஷயம்னு நான் சொல்கிறேன். சரி சார், அவனால இவ்ளோ நடந்திருக்கா? இனிமே என்னால உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்றேன் சார். அந்த ஆளுக்கு ரைட் ஹேண்ட் ஒருத்தன் இருக்கான் சார், குமார்னு. அவனுக்கு தான் சார் எல்லாமே தெரியும். குமார், நான் சொல்கிறத நீ கேட்டனா நீ பண்ண எல்லா தப்புலேருந்தும் உன்னை நான் காப்பாற்றுறேன். நீ அப்ரூவராக மாறுற. அவன் யார், எங்கே இருக்கான், எல்லா விஷயமும் என்கிட்ட நீ சொல்கிற. நீ பண்ண தப்பால் எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு உனக்கு தெரியாது. சார், நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும் சார். எனக்கு வேறு வழி தெரியல சார். எத்தனையோ வேலைக்கு ட்ரை பண்ணேன் சார், எந்த வேலையும் கிடைக்கல சார். அதனால தான் சார் இந்த வேலைக்கு வந்தேன். நீங்கள் சொல்கிறத கேட்குறப்போ மனசு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது சார். எத்தனையோ குடும்பத்தை அழித்து அந்த சாபத்தை ஏற்றிருக்கேன் சார். அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் சார். சரி குமார், உங்கள் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியுது. விஷயத்துக்கு வருவோம். அந்த இடத்துக்கு யார் கூப்பிட்டு போகிறது? சார், நீங்கள் சொல்கிற இடம் என் ஃப்ரெண்டுக்கு தெரியும் சார். ஆனால் அது ரொம்ப ஆபத்தான ஏரியா சார். அந்த ஏரியாவுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் சார் போய் ஆகணும். நாம் பின்வழியாக தான் சார் போக முடியும். இங்கே பாரு குமார், அந்த ஏரியா எவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் அங்கே போய் தான் ஆகணும். இது நம்ம பிரச்சனை இல்லை, நாட்டு பிரச்சனை. நீதான் பிரகாஷா? குமார் ஆமாம் சார். நானும் பிறகு ஃப்ரெண்டு சார். ஒரே இடத்துல ஒன்றா வேலை பார்த்தோம் சார். அது ரொம்ப ஆபத்தான பகுதி சார். 2 மலை, அதையும் தாண்டி ஒரு கால்வாய் இருக்குது சார். அந்த கால்வாய் வழியாக போனால் ஒரு பெரிய ஆறுன்னு வரும் சார். அந்த ஆறை தாண்டி போனால் ஒரு பெரிய காடு சார். அங்கே தான் சார் அவங்க எல்லோரும் இருக்காங்க. இந்த வழியாக தான் சார் போகணும்.
மேலே போங்க, எல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, பார்த்து போங்க. நான் சொல்கிறத எல்லாம் தெளிவாக கேளுங்க. ஈட்டி போயிடுச்சு, இது மேலே நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. அதனால் நம்ம எல்லாருமே நைட் இங்கேயே ஸ்டே பண்ணுறோம். நாளைக்கு காலையில் 2 டீமாக பிரிஞ்சு போகிறோம். புரியுதா? ஆல் தி பெஸ்ட். மச்சான் அங்க பாரு மானு. என்னடா மானு? பின்னாடி மனித குரங்கும் ஒன்று நடந்து வருது, அதை கவனிக்க மாட்டீங்க யாரும். ஆமா மச்சான், நீ சொல்றது கரெக்ட் தான். டேய், என்னடா இங்க சிறுத்தைலாம் இருக்கு? ஓடுறா டேய், ஓடுறா டேய். ஓடுறா ஓடுறா ஓடுறா. நீங்க சிறுத்தைலாம் சொல்லவே இல்ல. யாரா நீ? சொல்லு. யாரா நீ? யாரா நீ? சொல்லுடா. யாரா நீ? தெரியாம சார், உங்க கால்ல வேணாலும் விடுங்க சார், என்ன விட்டுருங்க சார். சார் ஏய், சார் சார் யார் நீ? சொல்லு, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார் சொல்லு. பணம் சம்பாதிக்க இந்த ஊருக்கு வந்தேன் சார். பணம் சம்பாதிக்கவா? எப்படியாச்சும் என்னை காப்பாத்தி வெளிங்க இருந்து கூட்டி போயிருங்க சார். இந்த காட்டுல அவன் எங்க இருக்கான்னு தெரியுமா உனக்கு? நம்ம அங்கதான் போய் ஆகணும். எல்லாம் பார்த்து வாங்க.
டேய் பா உட்காருடா உட்காரு போ உட்காரு போட்டு அடங்கடா போடணும். ஏய் இன்னைக்கு நைட்டு இவளுக்கு தாண்டா விருந்து. ரொம்ப நாளா காஞ்சி போயிருக்கீங்களே, பத்திரமா பாத்துங்க. தப்பிங்க நினைச்சீங்க ஒட்டு துணி இல்லாம தொங்க விட்டுருவேன். டேய் மச்சான் எங்க இருக்காங்கடா? என்னாச்சு? சாரு மாட்டிக்கிட்டாரா? ஐயோ இப்படி தேவலாம் வந்து மாட்டிட்டீங்களா? என்ன பண்றது? சரி ஒரே வழி தான் இருக்கு. அந்த சூறு பண்ண எப்படியோ நீங்க கவுத்தோம். எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உன்னால பண்ண முடியல, உன்னால பண்ண முடியல. 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். என்னடா உன்னால முடியுமா? ஆல் தி பெஸ்ட். ஓகேவா? ஓகே ஓகே. நிறுத்துடா. ஏய் நீ இல்ல எவன் இல்ல எத்தனை பேர் வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அடிச்சு தூக்கி வீசுடா. சரி கிளம்பலாம் வாங்க, இங்க இருந்து போலாம். போலாம் வா. ஏய் இங்கே கிடந்து சாவண்டா வாடா வச்சிடா. இதான்டா கதி. டேய் ஐடியா கொடுத்து இப்ப எங்க கொண்டாந்து உட்கார வச்சிருக்க பத்தியா? மச்சான் நான் கொடுத்த ஐடியாலாம் நல்ல ஐடியா தான்டா. என்ன மேட்டர்னா எதுவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். டேய் நீ கொடுத்த ஐடியாவால தான்டா இப்ப நம்ம வில்லன்கள் கிட்ட இருக்கோம். நீ சொன்ன விதம் நல்லா தான் இருந்தது, ஆனா ஒர்க் அவுட் ஆகணும்னு நீ சொன்ன எல்லா ஐடியாவும் ஒரு சரி. டேய் அதை விடுங்கடா, நடந்து போச்சு. இனி என்ன நடந்தாலும் அதை நம்ம அனுபவிச்சு தான்டா ஆகணும். மச்சான் எனக்கு ஒரு சந்தேகமா இருக்குது மச்சான். அடங்க மாட்டேடா நீ. இன்னும் மாடம் சந்தேகம் தெரியல. சரக்குல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துருவோம். எல்லாரும் குடிச்சிட்டு மயக்கமாயிருவாங்க, நம்ம தப்பிச்சு போயிடலாம். சார் சீக்கிரம் கயிறு கழுத்து, எல்லாரும் வந்துட போறாங்க. மெதுவா 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 விடுங்க. மெதுவா மெதுவா மெல்ல மெல்ல. சார் சார் மெதுவா சார். சார் மெதுவா மெதுவா மெதுவா. என்னாச்சு உனக்கு? மீனா என்னாச்சு உனக்கு? மீனா என்னாச்சு? சுட்டாங்க சார். நானும் அவங்க டீம் தான் சார். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுனால சுட்டுட்டாங்க சார். மீனா வா மீனா. எழுந்து வா வா எழுந்து. இல்ல சார் நான் பொழைக்க மாட்டேன் சார். காப்பாத்த வா மீனா. முடியலையே சார். அவனை கண்டிப்பா விட்டுறாதீங்க சார், விட்டுறாதீங்க. இங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாயா? எங்க போனாலும் சரி ஆளை விடாதீங்க. ஹலோ எல்லாரும் அப்படியே நில்லுங்க. நான் சொல்றத எல்லாரும் அமைதியா கேளுங்க. உங்களை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீங்க படிச்ச யங்ஸ்டர்ஸ் வேலை இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க தப்பான வழியில போறதை பார்த்தா எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா படிச்ச ஒவ்வொருத்தரும் வேலை இல்லைங்கிற காரணத்துக்காக தப்பான வழியில போனீங்கன்னா இந்த நாடு போதைக்கு அடிமையாயிரும். நீங்க பார்க்குற வேலை எப்படிப்பட்டதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். பணத்துக்காக நீங்க பண்ற இந்த தொழில் சட்ட விரோதமான செயல். இதுல உங்க குடும்பம் மட்டும் நல்லா இருக்கலாம், ஆனா பாதிப்பு உங்களை மாதிரி ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸுக்கும் எந்த நிலைமைக்கு கொண்டு போகுதுன்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். படிச்ச நீங்களே ஏன் இதை யோசிக்க மாட்டீங்க? ஒவ்வொருத்தரும் நீங்க பிறந்த வீடு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீங்க பிறந்த தாய்நாடு அதுவும் சுத்தமா இருக்கணும்னு நீங்க நினைக்கணும். அப்பதான் நீங்க உண்மையான இந்தியன். ஞாபகம் இருக்கட்டும். நீங்க எல்லாரும் அப்படியே சண்டராயிருங்க. உங்க லைஃபை நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்றீங்க? சரி சார். சரி சார். சரி சார். சரி சார். சரி சார். அனு அனு என்னாச்சு அனு? அனு உனக்கு என்னாச்சு? அனு சொல்ல அனு உனக்கு என்னாச்சு? அனு 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 காப்பாத்துறமா? வா போலாம், வா போலாம், வா. எழுந்துக்கோ, எழுந்துருமா சார். எழுந்துடா. எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை கரெக்டா முடிச்சிருங்க சார். அதான் சார் என் கடைசி ஆசை சார். இல்ல அனு உன்னை காப்பாத்துற, வா அனு. அனு நம்ம காடு உள்ள நம்மள தேடி ஆள் வந்துச்சா? ஆளை விடாதீங்களா? இப்படி போலாம், அவனை விடாதீங்களா?
எதிரில இருக்கிற சாவ அதான் அங்க இருக்கா டேய் இந்த விஷயம்லாம் குரு பாக்குறதுக்கு முன்னாடி டேய் அந்த ஏரியா ஃபுல்லா பாம்பு போட்டு அடிச்சுடா வாங்கடா ஓடிடலாம் பாம்பு வச்சிருக்காங்க ஓடிடலாம் வாடா ஊர் ஃபுல்லா சுத்தி பாம்பு வச்சிருக்காங்க. என்னையாச்சு என்ன வாடா நீ வரீங்களா இல்லையா உன் தம்பியோட நம்ம உயிர் பெருசாடா அவனை காப்பாத்தணுமா என்னடா பேசுற தம்பியாவது கிடையாது இப்ப நீங்க வரீங்களா இல்லையா வாங்கடா நீ டேய் பாமாண்டா டேய் இந்த படத்துல யார் யார் உயிரோட இருக்க மாட்டேன்னு டைரக்டர் தான் வர உடனே சன்ரைஸ் சூரப்பன் ஆர்டர் 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 இந்த வழக்கை தீர விசாரித்ததில் இந்த நாட்டின் பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாலும் மற்றும் உயிர் சேதங்களை ஏற்படுத்தியதாலும் இன்ஸ்பெக்டர் குருவாகியவங்களை பணி நீக்கம் செய்வதுடன் மேலும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த உயர் நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. குரு வண்டியில ஏறிட்டாயா? நம்ம பேசுன மாதிரியே அவன் காரியத்தை முடிச்சு இல்லையா? ஏய் காரியம் முடிஞ்சிருச்சா? யாரு கண்ணிலே படாம உடனே புறப்பட்டு ஏறதுக்கு வாயா. சொன்னது மாதிரியே செஞ்சிட்டியா? வாங்க அண்ணாச்சி வாங்க 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 வாயா செல்லாம் வா 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 கரெக்டாக முடிச்சிட்ட காரியத்தை. அண்ணாச்சி நீங்க சொன்ன மாதிரியே குருவை பொறுத்துட்டேன். இனிமேல் நம்ம வந்து சேர்ந்து தொழில் பண்ணலாம். என் தம்பி எந்த அளவுக்கு சரக்கு கொடுத்தாப்படியோ அதோட ஜாஸ்தியாக அவங்களுக்கு நான் கொடுத்தேன். எனக்கு நீ வேணும், உனக்கு நான் வேணும். அதுக்காக இந்த உதவி நான் செஞ்சேன். நம்மளோட நட்பு எப்பவும் இருக்கணும்பா. எப்பவும் மறக்க மாட்டான் அண்ணாச்சி. ஒரு வருடத்துக்கு நீ தலைமுறை வந்தாத்தான் உனக்கு நல்லது, உன் குடும்பத்துக்கு நல்லது. ஏன்னா கண்டிப்பா அவனை கொன்னது நீதானே ஊருக்கே தெரிஞ்சு வச்சு. நீ அங்கேருந்து சரக்குகள் அனுப்பு, நான் இங்கேருந்து ஆள் அனுப்புறேன். மற்ற நான் பார்த்துக்கிறேன். தம்பி யாப்பா தம்பி, எதை பற்றி நினைக்காம சந்தோஷமா போயிட்டு வாங்க. மற்ற நான் பார்த்துக்கிறேன். அண்ணாச்சி இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ணாச்சி. நான் போயிட்டு வரேன்.
ஒரு டிப் சொல்லணும் சாங் பீட்டை விட்டீங்க அந்த பொண்ணை தான் சரி பஸ் அப்படி